கிறிஸ்துவுக்குள் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த நாளில் தேவன் நம்மளை இந்த ஒரு மாலை பொழுதிலே கூட்டி சேர்த்து இருக்கிறார். அந்த வகையில இரண்டாம் வருகையின் எதிர்பார்ப்புல ஒரு மாபெரும் தெய்வீக அழைப்பு என்ற ஒரு தலைப்புல தான் தொடர்ந்து ஒரு சில பாடங்களை பார்க்குறோம். அதுல தான் அந்த அழைப்பு எங்கிருந்து நம்மளுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா, பாபிலோன் மற்றும் பாபிலோன் குமாரஸ்தியின் மத்தியிலிருந்து இந்த அழைப்பு கிடைச்சிருக்கு. அப்படிங்கும்போது அந்த பாபிலோன் பாபிலோன் குமாரஸ்தி, பாபிலோன் விழுந்தது விழுந்தது அப்படிங்கும்போது பாபிலோனுக்கான ஜட்ஜ்மெண்ட்டை பத்தி கூட இந்த மாபெரும் தெய்வீக அழைப்புல ஒரு 2வது பாகமா நம்ம பார்த்தோம். அப்ப இந்த அறுவடை அப்படிங்கிற ஒரு விஷயத்துலதான் 2 வகையான அறுவடை நடக்குது ஆண்டவருடைய 2ஆம் வருகையில. ஒண்ணு பூமிக்குரிய அறுவடை. இது வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரத்துல 14 முதல் 18 வசனங்கள்ல பார்க்கும்போது பூமியினுடைய என்னது திராட்சை பழங்கள் பழுத்து இருக்குது. அதை கொண்டு போய் எங்க போடணும்னு சொல்றாரு? தேவனுடைய கோபம் என்னும் அது படிங்க அந்த வசனத்தை, கடைசி வசனத்தை. 14 படிங்க. வெளிப்படுத்துதல் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். பின்பு பக்கம் 347. பின்பு நான் பார்த்தபோது இதோ வெண்மையான மேகத்தையும் அந்த மேகத்தின் மேல் மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவராய் தமது சிரசின் மேல் பொற்கிரீடத்தையும் தமது கையிலே கற்குள்ள அறிவாளை உடைய ஒருவர் உட்கார்ந்திருக்கிறதையும் கண்டேன். அப்ப அவருடைய வேலை என்னன்னா, அறுக்கிறதுக்கு 2ஆம் வருகையில மேகத்தின் மேல வருகிற 2ஆம் வருகையினுடைய காரியங்களை தான் இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். அதுல 18 19 படிக்கலாம் பாருங்க. 18ஆம் வசனம். அக்கினியின் மேல் அதிகாரமுள்ள வேறொரு தூதனும் பலிபீடத்திலிருந்து புறப்பட்டு வந்து கருக்குள்ள அறிவாளை பிடித்திருக்கிறவனை நோக்கி, பூமியின் திராட்சைப்பழங்கள் பழித்திருக்கிறது, கருக்குள்ள உமது அறிவாளை நீட்டி அதன் குலைகளை அறுத்து விடும் என்று மிகுந்த சத்தத்தோட சொன்னான். அப்பொழுது அந்த தூதன், அதுதான் என்னன்னு பார்க்கிறோம்னா, பூமியின் திராட்சை பழங்கள். அப்ப பூமியின் திராட்சை பழங்கிறது வேற, பரலோகத்திற்குரிய திராட்சை பழங்கும் போது நானே திராட்சை செடி, நீங்கள் அதன் கொடிகள், ஏற்ற கனிகளை கொடுக்காத அந்த என்ன சொல்றது, அந்த கிளைகள் எல்லாம் நான் வெட்டி எறிஞ்சிருவேன் அப்படிங்கிறார். சரிங்களா? அப்ப இந்த இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது ஏற்ற கனி கொடுக்கிற அந்த திராட்சை எதுனா கிறிஸ்து என்னும் திராட்சை செடி. சரிங்களா? ஆனா பூமியின் திராட்சை செடிங்கும் போது அது பூமிக்குரிய அப்படிங்கிற ஒரு அர்த்தத்துல வரும்போதுதான் அதை அறுத்து கொண்டு போய் அந்த பழங்கள் எல்லாம் கொண்டு போய் எங்க சேர்க்கணும்? பரலோகத்துல சேர்க்கிற மாதிரி சொல்லியிருக்கணும் அந்த வசனம். ஆனா அது பூமியின் திராட்சை செடியா இருக்கிறதுனால, திராட்சை செடினாலே சபைக்கு ஒரு அடையாளமா கிறிஸ்து என்னும் மேற்பார்வையில சபைக்கு அடையாளமாக சொல்லப்படுகிறது. ஆனா பூமியின் திராட்சை செடின்னு சொல்லும் போதுதான் அதை அறுத்து அந்த அந்த பலன்களை எல்லாம் அறுத்து எங்க கொண்டு போய் போடுறாங்கன்னு பாத்தீங்கன்னா, எங்க போடுற மாதிரி இருக்கு வசனம்? அது மகா ஓத்திர காலத்துல கொண்டு போய் அந்த இதை போடுறாரு. அப்படிங்கும் போதுதான் பாபிலோனுடைய ஜட்ஜ்மெண்ட்டுக்குரிய அந்த ஒரு அறுவடையினுடைய விஷயம் எல்லாம் கலை மற்றும் நல்ல விதைகள் இப்படிங்கிற ஒரு ஓமையில, கலை ஓமையில நம்ம பார்க்கும்போது அதெல்லாம் கட்டுகளா கட்டுறது எதுக்குன்னா, 2ஆம் வருகையில அவர் வந்திருக்கும் போதுதான் அந்த கலைகள்லாம் கட்டுவாரு. ஒண்ணு எதுக்கு கட்டுவாரு? நெருப்புல போடுறதுக்கு. மகா ஓத்திரத்து காலத்துல மத்தேயு 13ஆம் அதிகாரத்துல படிக்கிறோம். அறுவடை உலகத்தின் முடிவு, அரிக்கிறவர்கள் தேவதூதர்கள், அவர் அவருடைய ராஜ்யத்துல அப்படின்னா அவர் 2ஆம் வருகையில ராஜ்யம் ஸ்டார்ட் பண்ணும் பொழுதுதான் இந்த பாபிலோனுக்குரிய எல்லா சபைகளையும், கிறிஸ்தவம் மட்டும் இல்லாம ஹிந்து முஸ்லீம் என்ற எல்லா மத ரீதியான எல்லாவற்றையும் ஒன்று சேர்த்து போப்பின் தலைமையில அது போகும். அப்படி போகும்பொழுது அதுக்கு கொஞ்ச காலம் கொடுக்கப்படும். அத்தோட அந்த அந்த அழிவை கொண்டு போறதே யாருன்னா விசேஷ விதமா இந்த சத்தியத்தை கத்துக்கணும் இருக்கவங்க தான். இவங்க கிளியரா சொல்லுவாங்க அழிவு வந்துருச்சு அப்படின்னு. ஏன்னா இப்பயே நம்ம படிக்கிறோம் இது இப்படி எல்லாம் நடக்க போகுதுன்னு தேவன் சொன்னது நடக்கும். இப்படி இதை சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு போப்பு மார்க்கம் தலையெடுக்குதுனாலே சொன்னது நிறைவேறின மாதிரி. அப்ப அதெல்லாம் நிறைவேறி யூரோப்பு நாடுகள்ல இருந்து எல்லா நாடுகளுமே போப்புக்கு கீழே போவாங்க. இது ஆண்டவருடைய 2ஆம் வருகையில நடக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு விஷயம். அப்ப அது போப்பு கீழே போகும்போதுதான் அதை என்ன பண்ணுவாருன்னா, பாபிலோன் விழுந்தது விழுந்ததுங்கிற அந்த நிலைமையில போய் அங்கே வெளிச்சம் இல்லாத தன்மையில பாபிலோன் யாருன்னு தெரியும், ஆர்சி. பாபிலோன் குமாரஸ்தி யாருன்னு தெரியும், புரோட்டஸ்டாண்ட் அமைப்புகளோட குமாரஸ்திகள். சரிங்களா? அப்ப அவங்க எல்லாம் சேர்ந்து ஒன்னு சேர்ந்து போப்புக்கு ஒரு ஒரு தலைமைத்துவம் திரும்ப கொடுத்துருவாங்க. அவரும் ஒரு சில, இப்ப நீங்க பாத்தீங்கன்னா போப்பே பாத்தீங்கன்னா இந்த நரகம் இல்லைங்கிற ஒரு விஷயம், மற்ற ஆத்மாவுக்குரிய விஷயங்கள், இந்த பாவ காரியங்கள்ல உள்ள இதுல இவங்க செஞ்ச நிறைய தப்புகள் எல்லாம் அப்படியே அமெண்ட்மெண்ட் பண்ணி புரோட்டஸ்டாண்ட் அமைப்புகளோடு ஒரு ஒருங்கிணைக்கிற ஒரு விஷயத்த அவர் செஞ்சுக்கிட்டே இருக்கிறார்.
எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கிற ஒரு விஷயம்லாம் இந்த கொரோனா டைம்லலாம் நம்ம பார்த்தோம். நிறைய விஷயம் அப்படி நடந்துகிட்டு இருக்கு. அது இதுக்கு முன்னாடி 2000க்கு முன்னாடிலாம் செகண்ட் ஜான் பால்லாம் வந்து நிறைய முயற்சிலாம் பண்ணாரு. அதெல்லாம் இன்னும் அந்த டைம் வராதனால தேவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காருன்னா தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கிறார். அதாவது விசேஷ விதமா இந்த 1914லேருந்து இந்த போப்புகளினுடைய நோக்கமே என்னன்னா எல்லாத்தையும் ஒன்று சேர்க்கணுங்கிற ஒரு கொள்கை இருக்குது. அதை வந்து நடைமுறைப்படுத்துவதற்கு பல முறை முயற்சி பண்றாங்க. அது ஏன் இன்னும் நிறைவுக்கு வரல, அது ஏன் அந்த கோபாக்கினையின் கலசத்துல கொண்டு போய் போடலை இன்னும் அப்படின்னா, இன்னும் எல்லாம் ஒன்று சேர்த்து போடலைன்னா, இங்க தானியமானது இன்னும் எந்த தானியம் லட்சத்துக்குரிய 1,44,000 பேருக்குரிய சபைக்குரிய தானியம் இன்னும் சேர்க்கப்படல. அது சேர்க்கப்பட்டு முடிய போற தருவாயில இது வந்து தலையெடுக்கும். தலையெடுத்த பிறகு கொஞ்ச காலத்திலேயே அதுக்கு ஒரு பேரழிவு வரும். அந்த பேரழிவை கொண்டாடுறதே யாருன்னு பாத்தீங்கன்னா, இந்த பூமியில மிச்சம் இருக்கிற இந்த 1,44,000 பேர் மாமிசத்துல இருந்து அதை சாட்சி சொல்லுவாங்க. பாருங்க இதுக்கு ஒரு முடிவு அப்படிம்பாங்க. இது நாகும் புத்தகத்துல இருக்கு. இதை வந்து நம்ம பின்னாடி ஒரு பாடத்துல இதெல்லாம் பார்க்கலாம். இந்த போப்பு மார்க்கத்திற்கு ஏற்கனவே ஒரு சாவுக்கு ஏதுவான ஒரு அடி அடிச்சாச்சு. அது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ட்டின் லூத்தர் காலம். சரிங்களா? இது விசேஷ விதமா மார்ட்டின் லூத்தர் காலம் அப்படின்னு பார்த்தோம்னா 1517ல இந்த காலம் ஸ்டார்ட் ஆகுது. இந்த மார்ட்டின் லூத்தர் யாருன்னு பார்த்தீங்கன்னா 6ஆம் சபையினுடைய முக்கியமான ஒரு ஊழியத்தை செய்தவர். அவரும் ஒரு முக்கியமான அநேகர் செஞ்சிருக்கிறாங்க ஊழியத்தை. அவருக்கும் அந்த ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த அந்த ஊழியத்தினுடைய பங்கு இருக்கு. ஏன்னா அந்த புரோட்டஸ்டாண்ட் அமைப்புங்கிறது வெளியே வர்றதுக்கு காரணமே மார்ட்டின் லூத்தர் மட்டும் இல்லைங்க. நம்ம அவரை மட்டும் சொல்ல முடியாது. அவரு கொஞ்சம் மெயினா வேலை பார்த்தாரு. அவரை போன்ற அநேகர் வெஸ்லி, நாக்ஸ் அப்படி எல்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் நிறைய ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க எல்லாரையுமே சேர்ந்து தான் அதில் கொண்டாடலாம். சரிங்களா? அது அந்த காலகட்டம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா 1517. சரிங்களா? 1517ல விஷயம் புரோட்டஸ்டாண்ட் அமைப்பினுடைய புரட்சிகள் ஸ்டார்ட் ஆயிருச்சு. அவர் மட்டும் பண்ணல, அநேகர் பண்ணாங்க. இவங்களும் சேர்ந்து பண்ண அந்த ஒரு விஷயம் புரோட்டஸ்டாண்ட் அமைப்பினுடைய புரட்சிகள் ஸ்டார்ட் ஆனிச்சு. இந்த காலகட்டம் எதுன்னு பார்த்தீங்கன்னா விசேஷ விதமாய் 6ஆம் சபை காலம். மொத்தம் 7 சபை காலங்கள் இருக்கு. சரிங்களா? இதெல்லாம் நம்ம பின்னாடி பார்க்கலாம். அப்ப இந்த 7 சபை காலத்துல 6ஆம் சபை காலத்தினுடைய விசேஷ விதமான ஊழியம் என்னன்னாக்க இந்த தாய் சபையிலேருந்து இவங்க வெளியேறுவாங்க. வெளியேறின பிறகு அவங்க அந்த ஒரு காரியமாக செயல்பட்டு வைராக்கியமா செயல்படுவதனுடைய நோக்கத்தினால அந்த செயல்பாட்டினால அவங்க ஒரு புரோட்டஸ்டாண்ட் அமைப்பா செயல்பட ஆரம்பிச்சாங்க. என்ன சொல்ல போனா 1800க்கு அப்புறம்லாம் என்ன ஒரு காரியம் நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1800லேருந்து 3-4 வருஷத்துல எல்லா மொழியிலையும் மொழிபெயர்ப்பு பண்ணணும் பைபிளை அப்படின்னு சொல்லிட்டு 3 வகையான பைபிள் சொசைட்டிகள் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. அந்த வகையில தான் இங்க சீகன் பால் போன்றவர்கள்லாம் நிறைய வந்து அந்தந்த மொழிகள்ல அந்தந்த நாள்ல எல்லாம் மொழிபெயர்ப்புக்கான ஒரு விஷயம். இதெல்லாம் தீர்க்க தரிசனம் நிறைவேறுதலுங்க. இந்த 3.5 வருஷம் அப்படிங்கிற ஒரு விஷயம் 1799ல இருந்து 3.5 வருஷம் அப்படிங்கும்போது இந்த 3.5 வருஷத்துல அதாவது நான் 1800ல சொல்றேன் கரெக்டா அந்த நேரத்தில் நடந்த ஒரு சம்பவம். நீங்க வரலாற்றுலயும் போய் பாத்தீங்கன்னா பைபிள் சொசைட்டி எல்லாம் அநேக பைபிள் சொசைட்டி வெளியே வந்தது இந்த காலகட்டத்தில். அப்ப இது ஒரு புரட்சி. ஏன்னா பைபிள் ஆனது காணாமலே போயிடுச்சு. லத்தீன் மொழியை மட்டும் வைத்து அந்த ஒரு காரியத்துல ஆர்சி மட்டும் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க மட்டும் சொல்றதான் தெய்வ வாக்கா இருந்துகிட்டு இருந்துச்சு. அவங்க என்ன சொல்றாங்கன்னு கூட புரியாது. நம்ம ஊர்ல உள்ள பழமையானவர்கள் கிட்ட எல்லாம் கேட்டோம்னா அப்ப எல்லாம் லத்தீன் மொழியை தான் ஆராதனை நடத்தும்பாங்க. அதுக்கு நம்ம ஊர்ல ஒரு சில பேர் கத்துக்கிட்டு அதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா ஆமீன், அப்புறம் என்னது சிலுவை போடுறது, இதுதான் பண்ணுவாங்க. அவங்க என்ன நடத்துறாங்க என்ன பண்றாங்கிறது கூட தெரியாத ஒரு காலகட்டங்கள்லாம் இப்ப இருந்திருக்கு. ஒரு நான் சொல்றது நான் சின்ன பிள்ளையானா இப்ப 47-50 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த நிகழ்வுகளை சொல்றேன். நம்ம பேராவூரணி ஆதனூர்ல நடந்த சூழ்நிலைகளை சொல்றேன். இதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா என்ன தெரியல. ஆசியில நடந்த ஒரு சில விஷயங்கள் சொல்றேன். அவரெல்லாம் என்ன பண்ணுவாங்க பாத்தீங்களா? எதுல பேசுவாங்க அவங்க பாருங்க. அப்ப பைபிள் வரக்கூடாத அளவுக்கு சூழ்நிலைகள் இங்க பேராவணி ஆதனூர்ல கூட நடந்துகிட்டு இருக்கிற சம்பவத்தை நம்மளுடைய சந்ததியில் உள்ளவர்களே பேசக்கூடிய ஒரு சூழ்நிலை. அப்படின்னா பைபிளே வரக்கூடாதுங்கிற ஒரு தடை பண்ணிக்கிட்டு இருந்த காலம்லாம் முன்னாடியே நடந்துச்சு. ஆனா விசேஷ விதமா 1800லேயே இந்த பைபிள்லாம் வர வச்சிட்டார் தேவன். இதுக்கு தீர்க்க தரிசனம் வந்து வெளிப்படுத்தல் 11ஆம் அதிகாரத்துல கிளியரா இருக்கு. அதெல்லாம் நம்ம பின்னாடி பார்க்கலாம். அப்ப இதனுடைய முயற்சிகள் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆனிச்சுன்னு பாத்தீங்கன்னா 1517ல இந்த 6ஆம் சபை காலத்துல ஸ்டார்ட் ஆனது. அந்த புரோட்டஸ்டாண்ட் அமைப்பினுடைய மெயின் நோக்கமே என்னன்னா
மார்ட்டின் லூத்தர் பண்ண ஒரு விசேஷ விதமான காரியமா ஜெர்மனில பைபிளை மொழிபெயர்த்துக்காக இது பண்ணிட்டார். ஆர்சி சபைக்கு போற அந்த காணிக்கை இதெல்லாம் இவர் போய் இடையில கொள்ளையடிச்சு அப்படியே கிறிஸ்தவத்துக்கு பயன்படுத்திட்டார். இது மாதிரி நிறைய விஷயங்கள் அவர் பண்ணியிருக்கிறார். ஒரு தீவிரவாதி தான் வச்சுக்கீங்களேன், அந்த மாதிரி ஒரு தீவிரமான காரியம். சரிங்களா? பாவ மன்னிப்பு சீட்டுன்னு சொல்லிட்டு நீங்க செய்யற தப்புக்கெல்லாம், நான் ஒரு உதாரணத்துக்கு இந்த காலகட்டத்துக்கு திருடுனியா 1000 ரூபாய் காணிக்க, அதை எழுதி கொடுத்துட்டா போதும். சரிங்களா? அதை கொண்டு போய் சீட்டில் இதுல காணிக்கை பெட்டியில போட்டுட்டா போதும். அந்த 1000 ரூபாய் சீட்டை மெழுகுபத்தி வாங்குற மாதிரி, மாலை வாங்குற மாதிரி ஒரு இடத்துல போய் வாங்கணும். அப்ப அப்படி இருந்துச்சு. இப்ப மெழுகுபத்தி மாலையா போயிருக்குது. இதுதான் விஷயம். இதுக்கும் அதுக்கும் ரொம்ப வித்தியாசம்லாம் இல்லை. சரிங்களா? அப்ப இந்த மாதிரியான சூழ்நிலைகள்ல தான் இவர் 96 குற்றச்சாட்டுகளை ஹிடன்பர்க் அப்படிங்கிற சர்ச்சில் எழுதி ஒட்டுறாரு. இது மாதிரி இதெல்லாம் வந்து எப்ப நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா 6ஆம் சபை காலம் விசேஷ விதமா. இது எப்பயில இருந்து ஆரம்பிக்குதுன்னு பாத்தீங்கன்னா 1517 இருந்து ஆரம்பிக்குது. அவர் மட்டுமல்ல, அநேகர் இந்த ஒரு புரட்சிகரமான விஷயம் செஞ்சா இருக்கிறாங்க. அவரை மட்டும் நம்ம சொல்லிட முடியாது. அதுதான் நான் சொல்ல வரேன். இல்ல, ஒருத்தர் மட்டும் இல்ல, இதே மாதிரி புரட்சியாளர்கள் ஆங்காங்கே இருந்திருக்கிறாங்க, அந்தந்த நாட்டுல இருந்திருக்கிறாங்க. இவர் தான் விசேஷ விதமா வச்சு எல்லா இதையும் பண்ணாரு. அதுதான் என்னன்னா சாவுக்கு ஏதுவான காயம். அந்த மிருகம் வந்து சாவுக்கு செத்துருச்சு அப்படின்னு நினைச்சாக்க அப்பதான் திரும்பவும் உயிரோட வந்திருக்குது. இப்ப திரும்பவும் உயிரோட வந்திருக்குன்னா அது ஆல்மோஸ்ட் டெட் கண்டிஷன்ல இருந்து உயிரோட வந்திருக்கு. இதெல்லாம் வந்து வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரத்துல உள்ள வசனங்கள். நீங்க படிச்சீங்கன்னா அதெல்லாம் புரியும். அது நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஏன்னா ஆன்டி கிரைஸ்ட்ங்கிற பாடத்துல இதெல்லாம் கொஞ்சம் அப்படியே லேசா டச் பண்ணிட்டு வந்திருப்போம். அந்த வசனம் வேணா படிங்க, வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரத்துல படிங்க. வெளிப்படுத்துதல் 13ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அதன் தலைகளில் ஒன்று சாவுக்கு ஏதுவாய் காயப்பட்டிருக்க கண்டேன். ஆனாலும் சாவுக்கு ஏதுவான அந்த காயம் சொஸ்தமாக்கப்பட்டது. ஆறி போச்சு, செத்துருக்கணும். ஆனா அது என்ன ஆயிடுச்சா? ஆறி போச்சு. இது வந்து தானியேல் 7ஆம் அதிகாரம் 13, 14 அந்த வசனங்களுக்கு முன்னாடி பின்னாடி எல்லாம் வரும் இது. சரிங்களா? அதுதான் என்னன்னா, அது செத்துருக்கணும், ஆனா இது என்ன ஆயிடுச்சு? குணமாகி வந்துருச்சு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்க முடியும். சரி, அதெல்லாம் தனிப்பாடமா நம்ம பார்க்கலாம். அப்ப இந்த 1517 இருந்து ஒரு காலம் அப்படின்னு சொல்லப்படுது வேதத்துல. அந்த காலம் நிறைவேறும் பொழுது விசேஷமான ஒரு காரியம் நடந்து முடியணும் அப்படிங்கிறது நம்ம இந்த பாடத்திலேயே நம்ம ஒரு சில காரியங்களாக காலக்கணக்கின் அடிப்படையிலேயே நம்ம பார்க்க போறோம். ஓகே, அப்ப அந்த வகையில தான் இதெல்லாம் நடந்தேறி முடியக்கூடிய ஒரு தருணத்துல அறுவடை ஸ்டார்ட் ஆயிரும். எந்த அறுவடை? அந்த பூமியின் திராட்சை செடிகளை எடுத்துக்கொண்டு போய் மகா உத்திர காலத்துல கொண்டு போய் போடணும். இன்னொன்னு என்னன்னா, களஞ்சியத்துல எதை சேர்க்கணும்? தேவனுக்கேற்ற அந்த தானியங்கள் எல்லாம் கொண்டு போய் சேர்க்கணும். இப்போ முதலாம் வருகையில வந்துட்டு போனார் இல்லையா? அப்பயே எல்லாரும் பரலோகம் போயிட்டாங்களா? ஆண்டவர் வந்துட்டு போனார் இல்லையா? அப்பயே பரலோகம் போயிட்டாங்களா? அதாவது இந்த 1,44,000 பேருங்கிறவங்க எப்போ பரலோகம் போறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு தெரியுங்களா? இறந்து உயிர்த்த பிறகு அவர் எல்லாருக்கும் காட்சி கொடுக்கிறார். அவர் பரலோகம் போயிட்டார். இப்ப மற்றவர் அவரை விசுவாசிக்கிற அப்போ சில பேதுரு எடுத்துக்கலாம், பவுல் எடுத்துக்கலாம், கன்னிமரியாதை எடுத்துக்கலாம், யார் வேணாலும் எடுத்துக்கலாம். ஒரு ஓகே, அந்த ஒரு வசனத்தை நம்ம சிந்திப்போம். அந்த கேள்விக்குள்ள வரலாம் நம்ம. ஆனா என்ன ஒரு விஷயம்னா, அவர் செத்தப்ப அவங்க உயிரடைஞ்சிட்டாங்க. செத்தப்பே அம்மா சொல்ற ஒரு விஷயம் மத்தேயு 26 27ல 51, 52, 53 வசனங்கள்ல வரும். அதை இப்ப படிக்க வேணாம். அதை நம்ம வேணா கடைசியா வச்சுக்குவோம். நம்ம இந்த பாடத்துக்கு சம்பந்தம் இல்லை. சரிங்களா? ஏன்னா ஆண்டவர் என்ன தெளிவா சொல்லிட்டு போயிட்டாருன்னா, நான் போய் ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணிட்டு வந்துதான் கூட்டிட்டு போறேன்னு சொல்லியிருக்கிறார். சரிங்களா? அவர்கள் அந்த பரிசுத்தவான்கள் உயிர்த்தெழுந்தார்கள்னா உயிர் தெழவில்லை. அதனாலதான் உயிர் அடைதல் உயிர் தெழுதல்ங்கிற வேறுபாடுகளை நம்ம புரிஞ்சுக்கணும். உயிர் அடைதல் வேற, உயிர் தெழுதல்ங்கிறது வேற. அது அப்படி என்ன அந்த ஒரு இதுல கொஞ்சோண்டு இன்ஃபர்மேஷன் மட்டும் சொல்லிட்டு அப்படி ஸ்கிப் ஆகிக்கலாம் அந்த ஒரு வசனத்துக்கான காரியம். ஆண்டவர் மட்டும்தான் உயிர் தெழுந்தது. அவர் மரிக்கும் போது சில பரிசுத்தவான்கள் பிரேத குழிகள் திறக்கப்பட்டு உயிர் எழுந்திருச்சு. செத்த நிலைமையில உள்ளவங்க எழுந்தார்கள் தான் இருக்கு, உயிர் தெழுந்தார்கள் இல்ல. அப்ப எழுந்தார்கள்னா லாசர் செத்து எழுந்திருச்சார். விதவையின் மகன் இறந்து எழுந்தாங்க பாருங்க, மாமிசத்துலதான் எழுந்தாங்க. பரிசுத்தவான்ங்கிற ஒரு உயிர்த்தெழுதல் எப்பதான்? முதலாம் உயிர்த்தெழுதல் தான். ரைஸ் வேற. அதை தான் நீங்க புரிஞ்சுக்கணும். அந்த இடத்துல சொல்லப்பட்டது வந்து, நீங்க அந்த வசனத்தை படிங்க வேணாம். ஏன்னா பாடம் கேள்வி வந்துட்டதுனால அதை டச் பண்றேன். இல்லைன்னா நம்ம தனி பாடமா பார்க்கணும். படிங்க. பக்கம் 46.
மத்தேயு 27:51. அப்பொழுது தேவாலயத்தின் திருச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் இரண்டாக கிழிந்தது, பூமியும் அதிர்ந்தது, கண்மழைகளும் பிளந்தது, கல்லறைகளும் திறந்தது, நித்திரை அடைந்திருந்த அநேக பரிசுத்தவான்களுடைய சரீரங்களும் எழுந்திருந்தது. நித்திரை அடைந்த அநேக பரிசுத்தவான்களுடைய சரீரம் எழுந்திருந்தது அப்படின்னா உயிர்த்தெழல, ரேஸ்ட், செத்த புணங்கள்லாம் எந்திரிச்சு அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்கு. இன்னொரு வகையில அந்த ஒரு காரியத்தை வேற விதமா எப்படி அதை சொல்றாங்கன்னா, இந்த குஷ்டரோகிகள்லாம் பாளையத்துக்கு வெளியில இருப்பாங்களாம். அவர் செத்த பிறகு அந்த ரத்தம்லாம் அப்படியே மழை பெஞ்சிச்சு பாத்தீங்களா, மதியானம் 12ல இருந்து 3 மணி வரை காரிருள் மழை பெஞ்சிருக்கு. அந்த மழை துளிகள்ல ரத்தம் கசிஞ்சு கலந்து போனது அங்க பாளையத்துக்கு வெளியே இருந்த குஷ்டரோகிகள் மேல பட்டதுனால அவங்க எல்லாம் குணமாகி உள்ள இருக்க எப்ப வந்தாங்கன்னாக்க, அது கூட டேட் சொல்லியிருக்கு. அவங்க எழுந்து எப்ப வந்தாங்கன்னு சொல்லியிருக்கு பாருங்க. எழுந்தது. அவங்க என்ன பண்ணாங்க? அவர் உயிர்த்தெழுந்தது எப்ப? ஞாயிற்றுக்கிழமை. வெள்ளிக்கிழமை மரிக்கிறாருன்னா 3 நாள் கழிச்சு ஞாயிற்றுக்கிழமை அவர் உயிர்த்தெழுந்த பின்பு, அதிகாலை ஞாயிற்றுக்கிழமை காலையில உயிர்த்தெழுந்த பின்பு தான் ஆண்டவர் என்ன எழுந்தது? என்னது எழுந்ததா உயிர்த்தெழுந்ததா? ரிசரக்ஷன் வேற, ரேஸ் டு லைஃப்ங்கிறது வேற. சரிங்களா? ரேஸ் டு லைஃப்னா இதே மாமிச சரீரத்துல வர்றது. பரிசுத்தவான்கள் உயிர்த்தெழுதல்ங்கிறது முதலாம் உயிர்த்தெழுதல தான் சொல்லப்படுது. அதனால இதையும் அதையும் நீங்க மிக்ஸ் பண்ணிக்காதீங்க. தொடர்ந்து வாசிங்க. அவர் உயிர்த்தெழுந்த பின்பு இவர்கள் கல்லறைகளை விட்டு புறப்பட்டு பரிசுத்த நகரத்தை ஏன் பரிசுத்த நகரத்துல பிரவேசிச்சாங்க அப்படின்னா 2 காரியம் இருக்குது. ஒண்ணு, ஒருவேளை அவர்கள் குஷ்டரோகிகளா இருக்கிற பட்சத்துல அது அவர்கள் இறந்த கண்டிஷன்ல தான் வைக்கப்பட்டிருப்பாங்க. அதாவது பாளையத்துக்கு வெளியில புகைகள்ல இருப்பாங்க. அது அந்த ரத்தம் அவங்க மேல பட்டதுனால அவங்க குணமாகி எப்பதான் வரலான்னு பாத்தீங்கன்னா, ஓய்வு நாளுக்கு மறுநாள்ல தான் ஆசாரியரை பாக்குறதுக்கு உள்ள வரணும். ஏன்னா இடையில சனிக்கிழமை ஓய்வு நாள், அதுக்கு அடுத்த நாள் காலையில தான் அவங்க வந்திருக்கணும். இது ஒரு கருத்து இருக்கு. ஒருவேளை செத்தவங்க எந்திரிச்சாங்கன்னா, இந்த 3.5 வருட ஊழியம் பண்ணார் பாத்தீங்களா ஆண்டவர், அந்த காலகட்டத்துல ஆண்டவர் சத்தியத்தை கேட்டுட்டு இறந்திருப்பாங்க பாருங்க. அதுக்கு முன்னாடி இல்ல. அதாவது ஆண்டவர் 30 வயசுல ஞானஸ்தானம் பெறுவதற்கு முன்னாடி இல்ல, ஞானஸ்தானம் பெற்று ஊழியம் செய்யும் பொழுது ஒரு சில பேர் அந்த சத்தியத்தை ஏற்று இவர்தான் கிறிஸ்து என்று விசுவாசித்து ஒருவேளை ஏதோ ஒரு காரணத்தினால நோய்வாய்ப்பட்டோ ஏதோ செத்துருக்கலாம்ல, அந்த 3.5 வருஷ ஊழியத்தில் இறந்தவர்கள் அவங்க மட்டும் எந்திரிச்சு வந்திருக்கதான் வாய்ப்பு இருக்கு ஒழிஞ்சு. ஏன்னா செத்த பரிசுத்தவான்கள் சொன்னா ஆபேல் முதற்கொண்டு யோவான் ஸ்நானகன் வரை யோவான் ஸ்நானகன் எந்திரிச்சிருக்கணும். அப்ப அவரெல்லாம் என்ன எந்திரிக்கல. அவருக்கான உயிர்த்தெழுதல் முற்பிதாக்கள் உயிர்த்தெழுதல் வருவாங்க. அதனால இப்ப ஆண்டவர் சாகிறதுக்கு முன்னாடி செத்தவங்க எந்திரிச்சு வந்தாங்கன்னாக்கி இந்த 3 வருஷ ஊழியத்துல வந்தவங்க தான் ஒருவேளை சத்தியத்தை கேட்டவங்க லாசர் மாதிரி எந்திரிச்சு வந்திருக்கலாங்கிற ஒரு அனுமானங்கள் இருக்கு. இதெல்லாம் தெளிவான ஒரு பதிலும் நம்மள்கிட்ட இல்லை. இது ஒரு அனுமானங்கள் 2 வகையில. ஓகே, அப்ப அந்த வகையில அவர்கள் அதுக்கப்புறம் அவர்கள் அந்த தேவனுக்கு ஏற்ற ஓட்டத்தை ஓடி பரிசுத்தமா வாழ்ந்திருந்தாங்கன்னா திரும்ப மாமிசத்துல மரிச்சிருப்பாங்க. எப்பதான் எந்திரிக்க வாய்ப்பு இருக்கு? 2ஆம் வருகையில வரும்பொழுதுதான். ஏன்னா நியாய தீர்ப்பு சபைக்கு இப்பே ஸ்டார்ட் ஆயிருச்சுன்னு சொல்லப்படுது. நியாய தீர்ப்பின் நாள்ங்கிறதெல்லாம் நம்ம ஏற்கனவே பாடம் பார்த்துட்டோம். அது எப்ப என்னங்கிறதெல்லாம் பார்த்துட்டோம். அப்ப 2ஆம் வருகையில வரும்பொழுது அவருடையவர்கள் முதலாவது எந்திரிப்பார்கள். இதெல்லாம் வந்து கிறிஸ்துவுக்குள் மரித்த இந்த சபையா வாய்ப்புல உள்ள இந்த 1,44,000 தான் முதலாம் அவர்கள் தான் பரிசுத்தவான்கள். அவங்க தான் 1,44,000 பேர். அந்த வாய்ப்புல உள்ளவர்கள் எப்பதான் உயிர்த்தெழ வாய்ப்பு இருக்குன்னா ஆண்டவர் 2ஆம் வருகையில் வந்தால்தான். கன்னிமரியால் முதற்கொண்டு அவங்க எப்பதான் உயிர்த்தெழ வாய்ப்பு இருக்கு? வந்தாதான். ஆனா அவங்க எல்லாம் கிறிஸ்தவத்துல ஆர்சியில என்ன சொல்றாங்க? பரலோக ராணியாக உயிர்த்தெழுந்து அப்பயே போயிட்டாங்கன்னு சொல்றாங்க. அதெல்லாம் முற்றிலும் தவறு. அப்பனா அப்பயே போயிட்டாங்கன்னா அப்பயே ஆண்டவர் 2ஆம் வருகையில வந்துட்டாருன்னு அர்த்தம். அது ஆகஸ்ட் 8 ஏதோ ஒண்ணு வச்சுக்கோங்களேன். அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடக்க வாய்ப்பே இல்லை அப்படிங்கறத உண்மை. அப்படின்னா அவங்க என்னையிலேருந்து சொல்ல வர்றாங்கன்னா அதுக்கு முன்னாடி யார் வந்திருக்கணும்? 2ஆம் வருகையில சபை உயிர்த்தெழுந்திருக்கணும். அப்ப இந்த 2000 வருஷத்துக்குரிய ஒரு விஷயத்துல அறுவடையினுடைய காரியம் எப்பதான் முடியும்னா 1914 தான் அறுவடை முடியுங்கிறதெல்லாம் குரோனாலஜிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூ. அப்ப ஆண்டவர் 2ஆம் வருகையில வரக்கூடிய காலகட்டமே 1900ங்கிற அந்த டூரேஷனை தான் நம்ம பார்க்குறோம். 1874 2ஆம் வருகையில வந்து விட்டாருங்கிறதெல்லாம் நம்ம வேத ரீதியா ஒரு 6 முறைமையில ப்ரூவ் பண்றோம். இன்னைக்கு கூட ஒரு சில விஷயங்களை நம்ம அந்த வகையில பார்க்க வாய்ப்பு இருக்கு. அப்ப இந்த காலகட்டம் தான் அறுவடை, உலகத்தின் முடிவு. ஆண்டவர் 2ஆம் வருகையில வந்தாதான் உலகத்துக்கு முடிவு. அப்ப 2ஆம் வருகையில வரும்பொழுது
உலகத்துக்கு முடிவு கொண்டாடுறது ஒரு பங்கு இருக்க, அவருடைய அறுவடையின் தானியங்களை ஒன்று சேர்க்கிறதுங்கிறதா மெயின். அறுவடை உலகத்தின். அப்ப எதை அறுக்கிறதுனா ரெண்டு வகையான அறுவடை. ஒன்னு பரலோகத்திற்குரிய அறுவடை, இன்னொன்னு இந்த பாபிலோன் அப்படிங்கிற பேர் கிறிஸ்தவ மார்க்கம் மற்றும் ஆர்சி புரொட்டஸ்டாண்டினுடைய அந்த அறுவடை. அதை அறுத்து கொண்டு போய் எங்க போட போறாரு? அதுக்கு பேர் தான் அர்மகதோன் யுத்தம். அதுக்கு பேர் தான் மகா உத்தர காலத்தின் உச்சகட்டம். அதற்கு பேர் தான் பாபிலோன் ஜட்ஜ்மெண்ட். அப்ப இந்த சூழ்நிலை வருவதற்கு போப்பு மார்க்கமானது திரும்பவும் தலையெடுத்தால் ஒழிய இந்த விஷயம் முடிவுக்கு வராது. அப்ப இன்னைக்கு போப்பு மார்க்கம் தலையெடுத்துட்டாங்கன்னா இன்னைக்கு வரையும் எடுக்கல. அதுக்கான முயற்சிகள் நல்லா நடந்துகிட்டு இருக்கு. சரிங்களா? இந்த போப்பு மார்க்கங்கிறது எல்லா கிறிஸ்தவ அமைப்புகளையும் ஒன்று சேர்க்கணும், எல்லா மதங்களையும் ஒன்று சேர்க்கணும், பொருளாதாரத்தையும் தன்னுடைய கண்ட்ரோல்ல கொண்டாடணும், உலக பொருளாதாரத்தை. இதெல்லாம் அப்படி நடக்கிற மாதிரி எதுவும் இருக்கு. ஆனா அதுக்கான முயற்சி நடந்துகிட்டு இருக்குன்னு நம்ம பார்க்க முடியும். யூரோப் நாடுகள்லாம் போப்பை வந்து அப்படியே ஒரு ஒரு இதா மேன்மையா வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதான் இதெல்லாம் வந்து சும்மா அங்கங்க இருக்குது. தமிழ்நாட்டிலே நல்ல இயக்கங்கள் சொல்லிட்டு அநேக இதெல்லாம் தமிழ்நாட்டிலே இருக்குது. இது மாதிரி உலகளாவிய அந்த இயக்கங்கள்லாம் ஏற்கனவே ஆரம்பிச்சாச்சு. ஆனா ஒருங்கிணைக்க மாட்டேங்கிறாங்க இன்னும். அதுக்கு காரணம் என்னன்னா, இதெல்லாம் சேர்த்து கட்டி கொண்டு தான் இருக்கிறார ஒழிஞ்சு இன்னும் கட்டி முடிக்கும் பொழுது சபை கட்டி முடிச்ச பிறகு சபை அவங்களுக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கணும். மாமிசத்துல இருக்கிறவங்க இந்த சத்தியத்தை கேட்டுக்கிட்டு இருக்கவங்க உங்களுக்கு அழிவு வந்துருச்சுடா பாருங்கடா அப்படின்னு சொல்லணுமா. அப்படி சொல்லும் போது அவங்க பேரழிவுக்குள்ள போவாங்க. அந்த பேரழிவை பண்ணிட்டு தான் அந்த கடைசி வாய்ப்புல உள்ள சபை உயிர் தெழுந்து போகும். கடைசி வாய்ப்புல உள்ள அந்த லாஸ்ட் ஸ்டேஜ்ல உள்ளவங்க அவங்க பரலோகம் போவாங்க. அப்ப இந்த குறிப்பிட்ட காலம் வரையும் உள்ளவங்க அவங்க ஓட்டத்தை ஓடிக்கிட்டே முடிச்சு போயிட்டே இருப்பாங்க. அப்ப அந்த கடைசி காலம் வந்து உலகமே அவங்க உற்று நோக்கி பார்க்குமா அந்த அந்த ஜனங்களை மட்டும். அது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். மற்றதெல்லாம் ஃபெயிலியர் ஆகி இந்த சத்தியத்திற்குரிய சாட்சி சொல்றவங்க வந்து கரெக்டா எல்லா விஷயத்தையும் பிரகடனப்படுத்துவதற்கான முகாந்திரங்கள் அதுல இருக்கிறத பாக்குறோம். அதுதான் இந்த 2ஆம் வருகையில தான் அறுவடை. அப்படின்னா 2ஆம் வருகையில தான் உயிர்த்தெழுதல். எந்த உயிர்த்தெழுதல்? எந்த உயிர்த்தெழுதல்? சபை 1,44,000 பேருங்கிற பரலோகம் போகக்கூடிய அந்த வாய்ப்பே ஆண்டவர் 2ஆம் வருகையிலே வந்தாலே ஒழிய வாய்ப்பே இல்லை. ஏன்னா இது கிளியரா சொல்றாரு. மத்தேயு 24 31 32 படிங்க. 30-31. அப்பொழுது மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்தில் காணப்படும். அப்பொழுது மனுஷகுமாரன் வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும் வானத்தின் மேகங்கள் மேல் வருகிறதை பூமியில் உள்ள சகல கோத்திரத்தாரும் கண்டு புலம்புவார்கள். வலுவாய் தொனிக்கும் எக்காலம் சத்தம். பாருங்க, இந்த வலுவாய் தொனிக்கும் எக்கால சத்தம், அதுக்கு பேர் வந்து கடைசி எக்காலம்னு கூட ஒரு பேரு. அதுக்கு இன்னொரு பேர் வந்து பாத்தீங்கன்னா 7ஆம் எக்காலம்னு பேரு. அந்த வலுவாய் துணிக்கிற எக்கால சத்தம் அப்படிங்கும் போது இது தெசலோனிக்கெல்லாம் கிளியரா சொல்லப்படுது. அதை கூட நீங்க முடிஞ்சா படிங்க. 4ஆம் அதிகாரம் 16 நினைக்கிறேன், 16-17. பாருங்க, கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள்னா அப்போஸ்தலர் ஸ்தேவான், மற்ற அப்போஸ்தலர்களும் ஸ்தேவான் முதல் ரத்த சாட்சி அவர் தான். அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி சபையினுடைய அந்த 6 சபையினுடைய காலத்தில் உள்ளவங்க எல்லாம் எப்போதான் உயிர் தள்ளலாம்னா இந்த பிரதான தூதனுடைய எக்கால சத்தங்கிறது இந்த மத்தேயுல படிச்சோம் பார்த்தீங்களா, 31 வலுவாய் துணிக்கக்கூடிய எக்கால சத்தம் துணிக்கும் போது என்ன நடக்கும் பாருங்க. அப்ப யார கூட்டி சேர்க்கிறதுக்கான இந்த ஒரு விஷயம்னா, இந்த 7ஆம் எக்காலம் கடைசி எக்காலம் துணிக்கும் பொழுது இந்த சபை வாய்ப்புல உள்ள 1,44,000 பேருக்கு தகுதி உடையவர்களை கூட்டி சேர்க்கக்கூடிய இந்த ஒரு விஷயம் நடக்கும். அதுதான் என்னன்னா, ஆண்டவருடைய 2ஆம் வருகையில கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் தெசலோனிக்கேர்ல படிக்கிறோம் இல்லையா, அதுல ஒரு குரூப் ஆல்ரெடி செத்து இருப்பாங்க, இன்னொரு குரூப் அவர் வந்த பிறகுதான் ரெடியாகி பரலோகம் போவாங்க. சரிங்களா? அப்படி ஆண்டவர் 2ஆம் வருகையில வந்த பிறகுதான் இந்த சத்தியம்லாம் கிடைக்கும். இந்த சத்தியத்தை கேட்ட பிறகு ஓ அப்படியா இந்த விஷயமா, எப்படி 1ஆம் வருகையில பாத்தீங்கன்னா ஆண்டவர் 1ஆம் வருகையில வந்திருக்கும் போது அவருடைய சீசர்கள்
அந்த மீன் பிடிக்கிறவங்க ரொம்ப பெரிய அறிவாளிங்கெல்லாம் வந்து என்ன என்ன ஆகல, அந்த பரிசேர் சேர் கூட்டத்துல இல்ல. ஆனா ஆண்டவரை ஏத்துக்கிட்டாங்க. அந்த பரிசேர் சேர்கள் வேதத்தை ஆராய்ச்சி பண்றவங்க, வேதத்துக்குள்ளாக ரொம்ப தெளிவா இருக்கிறேன்னு சொல்லிட்டு இருந்தவங்க எல்லாம் ஆண்டவரை என்ன பண்ணல. அதே மாதிரிதான் இந்த காலகட்டத்திலையும் ஆண்டவர் 2ஆம் வருகையில வந்திருப்பதற்கான அடையாளங்களும் அதற்கான நிறைவேறுதல்களுக்குரிய விஷயங்களும் எல்லாமே நம்ம வேதத்துக்குரிய காரியத்துல நம்ம கொஞ்சம் உட்கார்ந்து நம்ம பார்த்தோம்னாலே புரிஞ்சிடும். ஆனா இதே வேதத்தை எல்லாம் வச்சு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்க அநேகருக்கு இது மறைக்கப்பட்ட உண்மையா இருக்கு. எப்படி 1ஆம் வருகையில யூதர்களுக்கு இஸ்ரேலர்களுக்கு மறைக்கப்பட்டுச்சோ இவர் தான் கிறிஸ்துங்கிறது, 2ஆம் வருகையில அவரை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறது யாரு? கிறிஸ்தவர்கள் தான் அவரை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. 2ஆம் வருகையில வருவார். அவர் ஆல்ரெடி வந்து செய்ய வேண்டிய வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காருங்கிறது இந்த முழு கிறிஸ்தவத்துக்கு தெரியாமல் புரியாமல் இருக்கிறாங்க. அவர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு, இந்த வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறார். அப்படிங்கும் போது இந்த சத்தியம் முதற்கொண்டு அவர் வந்துதான் இந்த வெள்ளியை புடமிடுவது போல இதெல்லாம் மல்கியா வசனத்துல நம்ம படிச்சதெல்லாம் இந்த நாட்கள்ல நடந்து கொண்டு இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அவர் என்ன பண்ணுவார், நேரடியா அமர்ந்து வெள்ளியை புடமிட்டு லேவியின் புத்திரரை பலி செலுத்தத்தக்க காணிக்கை செலுத்துவதற்கு ஏற்ற காரியங்களாக அவர்களை பொன்னை போல புடமிடுவார். அப்ப அந்த பொன்னை போலவும் வெள்ளியின் சத்தியத்தை நம்மளுக்கு கொடுத்து நம்மளை அவருடைய ஆசாரிய கூட்டத்தின் ஒருவர்களாக நம்மளை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறார்னா, யார் தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிற வாய்ப்பு இருக்குன்னு வேதம் சொல்லுதுன்னா, ஆண்டவர் 2ஆம் வருகையில வந்தாதான். ஏன்னா அவர் வரும்பொழுது விசுவாசத்தை அவர் வந்திருக்கும் போது இந்த சத்தியம்லாம் இருக்காது. அவர் வந்த பிறகுதான் இந்த சத்தியத்தினுடைய தெளிவுகளுக்குள்ளாக கொண்டு போவார். அதற்கு முன்பாகவே, அவர் வருவதற்கு முன்பாகவே ஒரு 2 விஷயம் நடந்திருக்கணும். ஒண்ணு அந்து கிறிஸ்து வந்திருக்கணும், அது போப்பு மார்க்கம். இன்னொரு விஷயம் வந்திருக்கணும், காணா போன பைபிள் எல்லா மொழியிலையும் வந்திருக்கணும். ஆண்டவர் 2ஆம் வருகையில வர்றதுக்கு முன்னாடி இந்த 2 விஷயம் வந்திருக்கணும். சரிங்களா? இதை தெசலோனிக்கர்லயே இருக்குது ஒரு வசனம், அதை நம்ம படிக்கலாம் பாருங்க. 1 தெசலோனிக்கர் 4ஆம் அதிகாரத்துல மன்னிக்கவும் 2 தெசலோனிக்கர் 2ஆம் அதிகாரத்துல 7-8 8 படிங்க. அப்ப நீக்கப்படும் பொழுதுனா ஒரு தடை, அந்து கிறிஸ்து வருவதற்கு தடையா இருந்த ரோம ராஜ்யம் நீக்கப்படும் பொழுது, அதுதான் வலு சொற்பம்னு பாக்குறோம். வலு சொற்பமானது அதனுடைய ராஜ்ய பொறுப்பிலிருந்து வெளியேற்றப்பட்ட பிறகு இந்த மிருகமாகிய அந்து கிறிஸ்துங்கிற 666 வந்துடும். அப்ப அது நீக்கப்பட்டு 539ல இந்த ஆர்சிங்கிற போப்பு மார்க்கம் தலையெடுத்து பைபிளுக்கு எதிராக என்னென்ன இருக்கோ அத்தனை விஷயத்தையுமே அவங்க நடைமுறைப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. சிலை வழிபாட்டுல இருந்து எல்லாத்தையும். இதெல்லாம் தானியேல் 7ஆம் அதிகாரம் 23, 24 வேதத்தை மாத்திருவாங்க, காலங்களை மாத்திருவாங்க. இந்த ஜனவரி, பிப்ரவரி, கிறிஸ்துமஸ், நியூ இயர் இதெல்லாமே யாருடைய கிரிகோரியன் காலண்டர்னா அந்த ரோமர்களுடைய காலண்டர் தான். இதை வச்சுதான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். சரிங்களா? இது எல்லாமே இந்த ஜூன்னா ஜூலை சீசர், ஆகஸ்ட்னா ஆகஸ்ட் சீசர், இதெல்லாமே ரோமராஜ ஆக்களினுடைய பேர்ல கிரிகோரியன் கேலண்டர். இதெல்லாமே மாத்திருவாங்கன்னு சொல்லி தானியல் புத்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கிற அந்த விஷயம்லாம் நடந்து முடிஞ்சிருக்கும். அப்ப இந்த காரியத்தை தான் சொல்லும் பொழுது அந்த 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 பொய்யானவன் வந்துருவான். அவனுடைய அழிவை 2 ஸ்டேஜ்ல ஆண்டவர் செய்வார். எப்படி செய்வார் பாருங்க, படிங்க. அப்ப நீக்கப்படும் பொழுது அக்கிரமக்காரன்கிற அந்து கிறிஸ்து வெளிப்படுவான். அவன் ஆல்ரெடி வந்துட்டாங்கிறத வேத ரீதியா நம்ம ப்ரூவ் பண்ண முடியும். தொடர்ந்து வாசிங்க. அவனை கர்த்தர் தம்முடைய வாயின் சுவாசத்தினாலே அழித்து தம்முடைய வருகையின் பிரசன்னத்தினாலே நாசம் பண்ணுவார். பாருங்க, இந்த அந்து கிறிஸ்து என்ற அந்த அமைப்பை மற்றும் அதிலிருந்து வெளியே வந்த பாபிலோன் குமாரசிகளா இருக்கிற புரோட்டஸ்டாண்ட் அமைப்பையும் மொத்தமா எப்படி அழிப்பாருன்னா, அவர் வர்றதுக்கு முன்னாடி என்ன ஒரு விஷயம் வந்துடும்னா 2 விஷயத்துல அழிப்பேன்னு சொல்லியிருக்காரு இந்த வசனத்துல. வாயின் சுவாசத்துல என்ன பண்ணுவாரு, அழித்து நாசம் பண்ணுவார். அழிப்பதுங்கிறது ஒண்ணு, நாசம் பண்றதுங்கிறது ஒண்ணு. டெஸ்ட்ராய் அப்படின்னு சொல்லப்படுது, முற்றிலும் நாசம் பண்றது. அதான் 2வது ஸ்டேஜ். எப்பன்னா ஆண்டவர் 2ஆம் வருகையில பிரசனம் இருக்கும் பொழுதுதான் இந்த பேர் கிறிஸ்தவ மார்க்கமாகிய ஆர்சி மற்றும் புரோட்டஸ்டாண்டுக்கு பேரழிவு. அதுக்கு ஒரு முற்றிலும் பாபிலோனுக்கு நியாய தீர்ப்பு அப்படிங்கிறது இந்த வசனத்துல நம்மளுக்கு புரியுது. அப்ப ஆண்டவர் 2ஆம் வருகையில வர்றதுக்கு முன்னாடி ஒண்ணு வந்துடும், அவருடைய வாயின், அது என்னது வாயின் சுவாசம்னா பைபிள். அப்ப இதுதான் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆண்டவர் 2ஆம் வருகையில வர்றதுக்கு முன்னாடி 2 விஷயம். ஒண்ணு அந்த கிறிஸ்து வந்தோடனே பைபிள் இல்லாம போயிருக்கு. தானியல் எல்லாம் பாக்குறோம்.
சத்தியத்தை கீழே தள்ளிடுவோம், பைபிளே இல்லாம ஆக்கிடுவான்லாம் பார்க்குறோம். 1260 வருடங்கள்லாம் முற்றிலுமே பைபிள் இல்லாம இந்த காலகட்டங்கள். அதான் அந்த நம்ம ஊர்லயே ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி லத்தீன்ல தான் பைபிள் இருந்துச்சுன்னா என்ன புரிஞ்சிருக்கும் நம்மளுக்கு? தமிழ் இலக்கியங்களே ஒழுங்கா புரிய மாட்டேங்குது, லத்தீன்ல படிச்சோம்னா என்ன புரியும்? அப்ப அந்த மாதிரியான காலகட்டங்கள் இப்ப கூட ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி இங்க இருந்திருக்குன்னா அவங்களுடைய ஆதிக்க ஆட்சி காலத்துல என்னவா இருந்திருக்குன்னு பாருங்க. அதான் இருண்ட காலம், பைபிள் இல்லாத காலம், சத்தியம் இல்லாத காலம், பைபிளே இல்லாத காலம். ஆனா இந்த மார்ட்டின் லூத்தர் 1517 அந்த காலகட்டங்கள், அதுக்கு முன்னாடி கூட நம்ம சொல்லலாம், ஒரு சில சூழ்நிலைகள்ல சாவுக்கு ஏதுவான ஒரு அடி. அது எதனால கொண்டாந்தாங்கன்னா, மார்ட்டின் லூத்தர் அவர் ஒரு ஆக்ஸ்போர்ட் இது ஆக்ஸ்போர்ட்டுங்கிற ஒரு லைப்ரரியில ஒரு முக்கியமான ஒரு அந்த லைப்ரரியனா இருந்திருக்கிறதுக்கான ஒரு சில வரலாறு சொல்லுது. அப்படி இருக்கும்போது அந்த லைப்ரரிக்குள்ள கட்டுக்கட்டா கட்டி கிடந்துச்சான். அது என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கும்பொழுது இந்த பைபிள் இருந்து அப்போ படிச்சு இந்த ஆர்சியினுடைய குற்றங்கள் எல்லாம் புரிஞ்சு அதுக்கப்புறம் தான் இவர் என்ன பண்றாரு, பைபிளை வெளியே கொண்டாடுறாரு. இவர் மட்டும் இல்ல, இவருக்கு முன்னாடியே நிறைய பேர் பண்ணியிருக்கிறாங்க. வெஸ்லிங்கிறவர் இவருக்கு முன்னாடியே பண்ணியிருக்கிறார். இது மாதிரி நிறைய பேர் நிறைய புரட்சிகரமான விஷயங்களை யூரோப்பு நாடுகள்ல, இங்கிலாந்துல, இன்னும் சொல்ல போனா இங்கிலாந்துல எல்லாம் பாத்தீங்கன்னா 1300 வந்து கிங் ஜேம்ஸ் பைபிள் அப்பயே வந்துருச்சு. 1300 ஆமா அப்பயே வந்துருச்சு. சரிங்களா? இந்த போப்புக்கு ஆப்போசிட்டா அவங்க நீ என்ன பெரிய போப்பு, நாங்க தனியா இயங்கிக்கிறோம், அவங்க தனியா இயங்கின காலங்கள்லாம் இருக்கு. அப்ப மார்ட்டின் லூத்தருக்கு முன்னாடியே அங்க புரட்சிகள்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆனா இந்த சாவுக்கு ஏதுவான அடி எங்க எதனால வச்சாருன்னு பாத்தீங்கன்னா, அவருடைய வாயின் சுவாசத்தினால் ஒரு அடி. பைபிள் வெளியே வந்துச்சு. பைபிளில் உள்ள விஷயங்கள் புரிய வந்தோன்னே புரட்டஸ்டாண்ட அமைப்புகள்லாம் ஒன்று சேர்ந்து என்ன பண்ணிட்டாங்க, போப்பை எதிர்த்து அதுக்கு அந்த நேரத்தில் ஒரு பெரிய பேரடியா விழுந்துச்சு. அதுதான் வாயின் சுவாசத்தினால் அவர்களுக்கு ஒரு அடி. அதான் சாவுக்கு ஏதுவான ஒரு அடி. அந்த அடியிலேருந்து வெளியே வந்து திரும்ப அப்படியே நிலைச்சு நிற்கிறாங்க. அதை முடிவு கட்டுறதுக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கணும், 2ஆம் வருகையில வந்து பிரசன்னமா இருக்கும் போதுதான் அவனை டெஸ்ட்ராய் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் நடக்கும். டெஸ்ட்ராய்னா முற்றிலும் முடிவு கட்டுற ஒரு விஷயம். அதனாலதான் இப்ப பாபிலோனுக்கு ஜட்ஜ்மெண்ட் அப்படிங்கிறது பெண்டிங்ல இருக்குன்னா, ஆண்டவர் 2ஆம் வருகையில வந்தாதான் அந்த விஷயமே நடக்கும். அதுதான் நம்ம பூமியின் திராட்சை செடிகளை என்ன பண்ணுவார், ஆலையில போட்டு மிதிக்கணும்னா 2 கலைகளையும் மற்ற தானியத்தையும் அவர் 2ஆம் வருகையில வந்து அவருடைய ராஜ்யத்துல பிரிச்சு என்ன பண்ண போறார், சேர்க்க வேண்டிய இடத்துல அதை சேர்த்துருவார். அப்ப இதெல்லாமே எங்க தான் நடக்கணும், 2ஆம் வருகையில தான் இதெல்லாம் நடக்கணுங்கிற ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டோம்னா, இப்ப விசேஷ விதமாய் 2ஆம் வருகையில வந்திருக்கிற நம்முடைய ஆண்டவருடைய காரியத்துல நமக்கான இந்த அழைப்பு இவ்வளவு பெரிதான அழைப்பு சாதாரண அழைப்பு இல்ல. இந்த உலகத்துல கோடிக்கணக்கான ஜனங்கள் இன்னைக்கு இருக்கிறாங்க. 600-700 கோடி இன்னைக்கு மக்கள் தொகை எல்லாம் ஒழுங்கா யாருமே எடுத்துடல. 2000க்கு முன்னாடி எடுக்கப்பட்ட உலகளாவிய மக்கள் தொகை கணக்குல 650 கோடியில ஏறக்குறைய 400 கோடி பேருக்கு கிறிஸ்தவர்கள் மட்டும், ஆர்சிசிஎஸ்ஐ புரொட்டஸ்டாண்ட் அமைப்புகள். இத்தனை 600 கோடி பேர்ல இந்த 1,44,000 பேர் இன்னும் முடிவடையலையானா, ஆமா முடிவடையல. எப்படி சொல்றீங்க? 2ஆம் உலகம் இன்னும் இருக்குது, இந்த உலகம் இருக்கிற வரையும் சபை முடியாது அப்படிங்கிறது வெளியரங்கமான ஒரு விஷயம். இன்னொரு வெளியரங்கமான ஒரு விஷயம் என்னன்னா, இஸ்ரேலை மையப்படுத்தி ரஷ்யா வந்து உலகத்தையே திரட்டிட்டு வந்து இஸ்ரேலை அடிக்கணும். இன்னைக்கு நம்ம இந்தியாவும் பாகிஸ்தான் நடந்துகிட்டு இருக்கு. என்னது தேசத்துக்கு விரோதமாய் தேசம், அதெல்லாம் இப்ப நடந்துகிட்டு இருக்கிற ஒரு விஷயம். இதெல்லாம் நடக்குதுனால என்ன அர்த்தம், வந்துட்டாருன்னு அர்த்தம். சரிங்களா? அப்ப இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையாங்கன்னா, இவெல்லாம் முடிவுக்கு ஆரம்பம் தான் ஒழிஞ்சு, சரிங்களா? அப்ப முடிவு வரணும்னா யாருதான் ரெடி ஆகணும்? அப்ப நம்மள ரெடி பண்ற ஒரு விஷயத்தினாலதான் இவ்வளவு டிலே ஆயிட்டு இருக்கு அப்படிங்கறதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய விஷயத்துல, இவ்வளவு பெரிதான அழைப்புல 2000 வருஷமா ஒவ்வொரு ஜெனரேஷன்ல எத்தனை கோடிக்கணக்கான ஜனங்கள் வந்திருப்பாங்க. ஏறக்குறைய 10,000-20,000 கோடி ஜனங்கள் போயிட்டாங்க. அதாவது இந்த 2000 வருஷத்துல மட்டும் இந்த 1,44,000 பேருங்கிறவங்க இன்னும் முடிவடையவில்லை அப்படிங்கறதா உண்மை. அது எப்பதான் முடிவடையும்னா 2ஆம் வருகையில வந்தாதான். 6 சபையும் ரெடியா இருக்கும், 7ஆம் சபையை அவர் வந்துதான் ரெடி பண்ணுவார். அப்படி ரெடி பண்ணும் போது ஒரு விசேஷ விதமான ஒரு பெரிய தெய்வீக அழைப்புல தான் நம்மளை எங்கேருந்து அழைச்சிருக்கிறார்னா, ஜகாரியா 2ஆம் அதிகாரம் 7வது வசனம், பாபிலோன் பாபிலோன் குமாரஸ்தியின் மத்தியில இருக்கிற சீயோனே, 1,44,000 பேரை வெளிப்படுத்தல் 14:1 பாக்குறோம். 1,44,000 பேரே நீங்கள் உங்களை விடுவித்துக் கொள்ளுங்க, பிற்பாடுதான் உங்களுக்கு மகிமை, உங்களை தொட்டா என் கண்மணியை தொட்ட மாதிரி அப்படின்னு சொல்லி பாதுகாப்பையும் சொல்லிதான் இவ்வளவு விஷயத்த சொல்றாரு. இதனுடைய அடிப்படையில தான் இந்த பாபிலோன் ஜட்ஜ்மெண்ட் எப்ப நடக்க போகுது, சபை எப்ப முடியும், இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது இந்த அழைப்பு இன்னும் பெண்டிங்ல இருக்குது. இந்த அழைப்பு திரள் கூட்டத்துக்கான அழைப்பு இல்ல,
உலக ரட்சிப்புக்கான அழைப்பு இல்ல, அழைப்புங்கிறது ஒரே அழைப்பு. அந்த அழைப்புங்கிறது பரலோக அழைப்பு. அந்த அழைப்புல 1,44,000 பேருக்கான அழைப்பு. சரிங்களா? இந்த அழைப்பு யார் அழைச்சிருக்கிறான்னு பாத்தீங்கன்னா பிதாவாகிய தேவன். எதற்கு அழைச்சிருக்காருன்னு பாத்தீங்கன்னா அவருடைய மனவாட்டியாகிய அவருடைய குமாரனுடைய மனவாட்டியாகிய சபையை கல்யாணம் பண்ணி வைக்கிறது. சரிங்களா? அந்த அழைப்புல ஃபர்ஸ்ட் கல்யாணம் நடக்கும்னாலே என்ன பண்ணுவாங்க? பொண்ணு பார்க்க போவாங்க, நிச்சயதார்த்தம் பண்ணாங்க, பொண்ணு அழைப்பு. பொண்ணு வந்தாதானே கல்யாணம். பொண்ணு வரலன்னா அப்ப பொண்ணே ரெடி ஆகலன்னா என்ன பண்றது? வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரம் 7-8 வசனத்தை படிங்க. நாம் சந்தோஷப்பட்டு களிகூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்த பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். சுத்தமும் பிரகாசமுள்ள மெல்லிய வஸ்திரம் தரித்துக் கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது. அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதிகளே. ஓகே, அப்ப இதுதான் என்னன்னா மனவாட்டி ரெடியானதானங்க கல்யாணமே. அது வரையும் அவருமே பரலோகத்துல இருந்துட்டு எப்போடா ரெடி ஆகுன்னு அவர் அங்கேயே வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. சரி வந்தாக்க சரி ஆறு சபையின் காலத்துல ரெடியானா 7ஆம் சபையை பாத்தீங்கன்னா என்ன நிலைமை தெரியுங்களா? 7ஆம் சபைங்கிறது லவோதிக்கேயா சபை. இந்த லவோதிக்கேயா சபையினுடைய அந்த தூதுரைக்கிறவர்கள் யார் வேணாலும் இந்த சத்தியத்தை கொண்டு போய் இந்த சத்தியத்தை கற்றுக்கொண்ட பிறகு மற்றவர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிற அத்தனை பேருமே தூதர்கள் தான். தூதர்களும் சரி சபையார்களும் என்ன நிலைமையில இருக்கிறாங்க தெரியுங்களா? 2ஆம் வருகையில தெரியுமா? 2ஆம் வருகை அவர் வந்திருக்கும் பொழுது நம்ம 1874 2ஆம் வருகையில வந்துட்டாருன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அப்பையிலிருந்து இந்த லவோதிக்கேயா என்னும் அவருடைய சபை ஜனங்கள் என்ன நிலைமையில இருக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 14 இருந்து படிங்க. வெளிப்படுத்துதல் 3ஆம் அதிகாரம் வசனம் 14 முதல். லவோதிக்கேயா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், உண்மையும் சத்தியமுள்ள சாட்சியும் தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியுமாய் இருக்கிற ஆமேன் என்பவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நீ குளிருமல்ல அனலுமல்ல. நீ குளிராவது அனலாவது இருந்தால் நலமாயிருக்கும். இப்படி நீ குளிருமின்றி அனலுமின்றி வெதுவெதுப்பாய் இருக்கிறபடினால் உன்னை என் வாய் நின்று வாந்தி பண்ணி போடுவேன். பாருங்க, நான் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் இந்த 7ஆம் சபையாகிய லவோதிக்கேயா சபை என்னங்க இது வந்து நீங்க ஒரு கேள்வி கூட கேட்கலாம். இந்த கேள்விக்கு பதில் சொல்லிட்டு நான் போயிடுறேன். இப்ப 7 சபைகளும் ஆசியாவில் அன்னைக்கு இருந்த சபைகள். எபேசு, சிமர்னா, பிரகமு, பிலதெல்பியா இல்லைங்களா, சர்தை, தியத்தீரா, லவோதிக்கேயா அப்படின்னு 7 சபைகளுமே லிட்டரலாகவே முதல் நூற்றாண்டுல அப்போஸ்தலர்கள் ஊழியம் செய்த காலத்துல இருந்த சபை. அந்த சபைக்கு தானங்க சொல்லி இருக்கிறாரு காரியத்தை. நீங்க இதை எப்படிங்க நீங்க ஆண்டவர் 1ஆம் வருகையில வந்துட்டு 2ஆம் வருகை வரையும் வரக்கூடிய காலகட்டத்தில் இருக்கிற ஒவ்வொரு காலகட்டத்தின் சபைகள்னு எப்படி நீங்க சொல்ல வரீங்க அப்படின்னு ஒரு கேள்வி எழும்பலாம். அந்த கேள்விக்கு பதில் சொல்லிட்டு நம்ம இதுக்குள்ள போகலாம். ஏன்னா நம்ம எக்ஸாக்டா 7ஆம் கால சபையில லவோதிக்கேயா சபையா இருக்கிறோங்கிறதுக்காக நான் சொல்ல வரேன். சரிங்களா? அப்ப நீங்க இதே வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரத்துல 3ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா 11வது வசனத்தை படிங்க. வெளிப்படுத்துதல் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். இதோ சீக்கிரமாய் வருகிறேன். இது யாருக்கு சொல்றாருன்னா 7வது வசனத்தை படிங்க. 7ஆம் வசனம் பிலதெல்பியா சபையின் இது 6ஆம் சபைக்கு சொல்றார். அங்க 6ஆம் சபையில வரக்கூடிய ஜனங்களுக்கு என்ன சொல்றாருன்னா விசேஷமா 1517 தான் அந்த பிலதெல்பியாங்கிற 6ஆம் சபையின் காலகட்டம் ஸ்டார்ட் ஆகுது. இதெல்லாம் நம்ம காலகட்டங்கள் எல்லாம் பின்னாடி நம்ம ஒரு தனி பாடமா பார்க்க முடியாது. அது ஒரு பெரிய பாடம், அது அப்புறம் பார்ப்போம். இந்த 6ஆம் சபை காலத்துல ஆண்டவர் என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா நான் சீக்கிரமா வருகிறேன் தான் சொல்றாரு. அப்ப அது வரையும் 6ஆம் சபை காலகட்டம் வரையும் ஆண்டவர் 2ஆம் வருகையில வரமாட்டார், சீக்கிரமா வர்றேன்னு சொல்றாரு. ஆனா 7ஆம் சபையை சொல்லும் பொழுது 14வது வசனத்துல நம்ம படிச்சோம் லவோதிக்கேயா சபைன்னு. 20வது வசனத்தை படிங்க. வசனம் 20. இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன். பாருங்க, நான் வாசப்படியில வந்து நின்று தட்டிக்கிட்டு இருப்பேங்கிறார். இது நீங்க அத்தி மரத்தினால் ஒரு ஓமையை கற்றுக்கொள்ளுங்கள், நான் இதோ வாசல் அருகே வந்து நின்று அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் எப்பதான் நடக்கும்னா இந்த லவோதிக்கேயா சபை காலத்துலதான் நடக்கும். இன்னொரு விஷயத்த கூட நம்ம 6ஆம் சபை காலத்துல உள்ள இன்னொரு நிகழ்வை நீங்க படிச்சீங்கன்னா வெளிப்படுத்தின விசேஷம் 10ஆம் அதிகாரத்துல நம்ம 7 இடிகள்னு ஒரு பாடம் எடுத்தோம், ஞாபகம் இருக்கலாம் உங்களுக்கு. 9ஆம் அதிகாரத்துல 13வது வசனத்தை வாசிங்க.
9ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், பக்கம் 342. 6ஆம் தூதன் எக்காளம் பாருங்க, ஊதினான். 6ஆம் தூதன் எக்காலம் ஊதுனான்னா 6ஆம் சபை காலகட்டம் இது. இதை புரிஞ்சுக்குங்க அப்படி, சரிங்களா? அப்படி சொல்லிட்டு வரும்போதுதான் இந்த 9ஆம் அதிகாரம், 10ஆம் அதிகாரம், 11ஆம் அதிகாரத்துல 15வது வசனம் வரையும் 6ஆம் சபையின் காலகட்டம் தான். நல்லா புரிஞ்சுக்குங்க. இந்த 9ஆம் அதிகாரம், 10ஆம் அதிகாரம், 11ஆம் அதிகாரத்துல 14வது வசனம் வரையும் யாருடைய காலகட்டத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா, இது எப்படி சொல்றீங்க அப்படிங்கும் போது இதுல ஒரு வசனம் படிச்சீங்கன்னா 10ஆம் அதிகாரத்துல 6வது வசனத்தை படிங்க. 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், 6-7. இனி அதாவது நம்ம படிக்கிற இந்த வசனம் எந்த காலகட்டத்துக்கு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்? 6ஆம் சபை காலம். ஓகே, இப்ப படிங்க. இனி காலம் செல்லாது, இனி டைம் இல்ல அப்படிங்கிறார். இந்த 6ஆம் சபை காலத்துல என்ன சொல்றாருன்னா, டைம் இல்லப்பா அப்படிங்கிறார். படிங்க. ஆனாலும் தேவன் தம்முடைய ஊழியக்காரராகிய தீர்க்க தரிசிகளுக்கு சுவிசேஷமாய் அறிவித்தபடி 7ஆம் தூதனுடைய சத்தத்தின் நாட்களில், பாருங்க, 7ஆம் தூதனுடைய சத்தத்தின் நாள் அப்படின்னு சொல்லப்படுது. அப்பனா 7ஆம் தூதனுக்குன்னு ஒரு சத்தம் போடுறதுக்கு ஒரு நாள் இருக்கு, ஒரு குறிப்பிட்ட நாள் இருக்கு. அப்பதான் அவர் சத்தம் போடுவார், அப்பதான் அவர் எக்காலம் ஊதுவார் அப்படின்னு யார்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காரு? 6ஆம் சபை காலத்துல சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்ப அதுக்கு தனி காலம் தானே, தெளிவா இருக்கு வசனம். அப்ப 6ஆம் சபை காலத்திலே 7ஆம் சபையின் காலத்துல நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தை 7ஆம் தூதன் எக்காலம் ஊதுவாருப்பா. அந்த ஊதக்கூடிய டயத்துல என்ன நடக்கும் பாருங்க. 7ஆம் தூதனுடைய சத்தத்தின் நாட்களிலே அவன் எக்காலம் ஊத போகிற போது தேவ ரகசியம் நிறைவேறும் என்று, தேவனுடைய மகத்துவம் உள்ள ரகசியம் வெளியாகும். ஒருவேளை 7ஆம் சபையின் காலத்துல தேவனுடைய மகத்துவம் உள்ள ரகசியம் என்னவா இருக்கும்? என்னவா இருக்குன்னு நீங்க தேடினீங்கன்னா அதுல 11ஆம் அதிகாரம் 15வது வசனத்துல அந்த ரகசியம் சொல்லப்பட்டிருக்கு. 11ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், 7ஆம் தூதன் எக்காலம் ஊதினான். 7ஆம் தூதன்னா லவோதிக்கேயா சபை, சரிங்களா? எக்காலம் ஊதினான். அந்த எக்காலம் ஊதும் போது ஒரு ரகசியம் வெளியாகும் அல்லது நிறைவேறும், சரிங்களா? அது என்ன ரகசியம் பாருங்க. அப்பொழுது உலகத்தின் ராஜ்யங்கள் நம்முடைய கர்த்தருக்கும் அவருடைய கிறிஸ்துவுக்கும் உரிய ராஜ்யங்களாயின. இதுக்கு என்ன அர்த்தம் சொல்லுங்க? வந்து ராஜ்யம், அவருடைய ராஜ்யம் ஸ்டார்ட் ஆயிருக்கு. எப்ப? 7ஆம் தூதன் எக்காலம் ஊது. அப்ப 2ஆம் வருகையில வந்தாதானே ராஜ்யம் ஸ்டார்ட் பண்ண முடியும். எவ்வளவு கிளியரான விஷயத்த பேசிருக்க. அப்ப இது காலகட்டங்களை பொருந்தி வரக்கூடிய ஒரு விஷயமாக தெளிவா பைபிள்ல இருக்குது, சரிங்களா? இதை வந்து நம்ம எல்லாத்தையும் பகுத்து பார்க்கலன்னா ஒண்ணுமே புரியாதுங்க. இதெல்லாம் நம்ம இந்த சத்தியங்களுக்குள் உள் வரும்பொழுதுதான் இவ்வளவு விஷயத்தை புரிந்து கொள்கிறோம், இல்லைங்களா? இல்லைனாக்கே அவ்வளவு ஈஸியாலாம் இதெல்லாம் புரியாது. எல்லாமே அப்படியே முத்திரிக்கப்பட்டு அப்படியே கண்ணுக்கு குருடு மாதிரி தான் இருக்கும், எதுவுமே புரியாது. இப்போ படிக்க படிக்க பாருங்க, எல்லாமே என்னமோ நம்மளுக்கு எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி கொடுத்த மாதிரி இருக்கும். ஒவ்வொரு வசனத்தையும் கரெக்டா கொண்டு போய் ஜோடியோட சேர்த்தீங்கன்னா தான் புரியும். அதான் லவோதிக்கேயா சபையில என்ன சொல்லிட்டாருங்க, நான் வாசல் அருகே வந்து நின்று 2ஆம் வருகையில வந்து நிக்கிறேன் அப்படின்ட்டாரு. 7ஆம் சபை காலத்துல நான் அறுவடைக்கு வந்துட்டேனாலே அவருடைய ராஜ்யத்துல கலைகளையும் இதையும் நான் என்ன பண்ணுவேன், பிரிப்பேன்ட்டாரு. இதெல்லாம் 2ஆம் வருகையில வந்தாதான் நடக்கும். 2ஆம் வருகையில வந்தாதான் இந்த அந்த கிறிஸ்துவுக்கு ஒரு முடிவு. இவ்வளவு விஷயங்களும் நடக்கக்கூடிய இந்த 2ஆம் வருகையில வந்தாதான் இந்த சத்தியமே நம்மளுக்கு கிடைக்கும். இவ்வளவு ரகசியங்கள் வெளியில எங்கேயாச்சும் இருந்துச்சுன்னா சொல்லுங்க, நானும் அங்கே போயிடுறேன். அப்படி எதுவும் இருந்துச்சுன்னா சொல்லுங்க, சத்தியமா சொல்றேன், இது பொய்ன்னு சொல்லிட்டு போயிருவோம். ஆனா இதை மிஞ்சின சத்தியம் வேற உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காது, அடிச்சு சொல்றோம். அவ்வளவு தெளிவான ஒரு விஷயங்கள் இதுல எல்லாம் இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. அப்ப இந்த காலகட்டத்திற்குரிய ஒரு விஷயத்துலதான் ஆண்டவர் 2ஆம் வருகையில வர்றாருனாலே மத்தேயு 24:31 படிச்சோம் இல்லையா? 4 திசையிலும் உள்ள அந்த எக்காலம் ஊதும் போது, 7ஆம் தூதனுடைய எக்காலம் ஊதும் பொழுது இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு நடக்கும். என்ன நடக்கும் படிங்க. எக்கால சத்தம்னா 7ஆம் தூதனுடைய எக்காலம். படிங்க. வழுவாய் தொனிக்கும் எக்கால சத்தத்தோட அவர் தமது தூதர்களை அனுப்புவார். அவர்கள் அவரால் அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்டு இந்த சத்தியத்துக்குள்ள வர்றவங்களை மட்டும்தான் சொல்றாரு. இன்னும் அழைப்பிலே கிறிஸ்தவம் வரல. என்ன இன்னைக்கு கிறிஸ்தவத்துல போய் சும்மா கேளுங்க, தேவன் உங்களை அழைச்சிருக்கிறாரு, நம்மள என்னங்க அழைப்பு அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவோம்? எத்தனை பேர் அழைச்சிருக்கிறாங்கன்னு கேட்டா எல்லாத்தையும் பாங்க. எல்லாத்தையுமே பரலோகம் கொண்டு போற திட்டம் இருக்கு அவருக்கு. 1,44,000 பேருக்கு தான் அந்த பரலோக பரிசுத்த உன்னத அழைப்பு, சரிங்களா? அப்ப இதெல்லாம் தெரியாம இந்த அழைப்பை பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் அழைக்கப்பட்டு இப்படிப்பட்ட ஒரு விஷயம் இருக்குங்கிறதுக்கு அப்புறம் தான் தெரிந்து கொள்ளப்படுதல். அந்த தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை என்ன சொல்லப்படுறதுங்க, இந்த சத்தியத்தெல்லாம் கேட்ட பிறகுதான் தெரிந்து கொள்ளப்படுதலே. அப்பா லேக் அண்ட் 44க்கான வாய்ப்பு இருக்கு, வரியா? இதை வேற எங்கேயாச்சும் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? வேற எந்த சபையிலேயாச்சும் லேக் அண்ட் 44ங்கிற தேவன் அமர்ந்த இருக்கிற அந்த சிங்காசனத்துல அமரக்கூடிய ஒரு வாய்ப்பு கிறிஸ்துவுக்கு கிடைச்சிச்சு.
அவருடைய சிங்காசனத்துல. எப்ப கிடைச்சிச்சு? ஆதியில இருந்தா? எப்பதான் கிடைச்சிச்சு? உயிர்த்தெழுந்து போன பிறகுதான் அந்த ஒரு வாய்ப்புக்குள்ள ஒரு விஷயம் கிடைக்குது. விசேஷ விதமா 2ஆம் வருகையில தான் அவர் வலது பார்சத்துல அமர்ந்து முழு அதிகாரத்தோட 2ஆம் வருகையில வர்றாருங்கிறது வசனம்லாம் 110 1 2 3 4 வசனம் 5 வசனத்துல தான் பார்க்கிறோம். அப்ப இந்த மாதிரியான அதிகாரத்திற்குரிய வலது பார்சத்துல அமரக்கூடிய அந்த தன்மைக்கு பாத்திரவான்களா இருக்கக்கூடிய லேக்கன் 44க்கான அந்த அழைப்பை பற்றி இந்த வசனம் சொல்லுது. அததான் வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 7வது சபையின் தூதனுக்கு சொல்லக்கூடிய அந்த சபைக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்துல பார்க்கும் பொழுது நம்ம பார்க்கிறோம், அந்த தூதனும் சரி அந்த சபையும் சரி எப்படிதான் இருக்குன்னா, அந்த லவோதிக்கேயா சபை ஆண்டவருடைய 2ஆம் வருகையில விசுவாசத்தை காண்பாரோ அப்படின்னா சத்தியம் இருக்காது. பைபிள் இருக்கலாம், இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்தவத்துக்கிட்ட இந்த சத்தியம் இல்லை, விசுவாசத்தை காண முடியாது. அதுதான் அப்ப இல்லாத ஒரு காரியத்துல தான் ஆண்டவர் 2ஆம் வருகையில வந்து அந்த சத்தியத்துல கொடுத்து கொண்டு இருக்கிறார். அப்படி கொடுக்கப்படுற விஷயத்துல நாமெல்லாம் என்ன நிலைமையில இருக்கிறோம்னா 15வது வசனத்துல இருந்து படிங்க. வெளிப்படுத்துதல் 3ஆம் அதிகாரம் வசனம் 15, பக்கம் 336. உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், நீ குளிருமல்ல அனலுமல்ல, நீ குளிராவது அனலையாவது இருந்தால் நலமாயிருக்கும். இப்படி நீ குளிருமின்றி அனலுமின்றி வெதுவெதுப்பாய் இருக்கிறபடினால் உன்னை என் வாய் நின்று வாந்தி பண்ணி போடுவேன். என்ன நிலைமையில இருக்கிறோம் அப்ப நம்ம 2ஆம் வருகையில? ஒருவேளை நம்ம அந்த ஒரு சபை வாய்ப்புல இருக்கிறோம்னா நம்ம என்ன நிலைமையில தான் இருப்போம்? குளிருமன்று அனரும் அப்படின்னா என்ன விஷயம் பாத்தீங்கன்னா, அவர் பைபிளை தான் கொடுத்திருக்கிறார் அவர் வர்றதுக்கு முன்னாடி. ஆனா அதற்குரிய ரகசியமாகிய சத்தியம் முழு கிறிஸ்தவத்துக்கு தெரியாது. வெள்ளியை புடமிட்டு அவர் வந்து கொடுத்திருக்கிற அந்த சத்தியம் முழு கிறிஸ்தவத்துக்கு தெரியாது. அப்ப அவர் என்ன தொடர்ந்து அந்த வசனங்கள்லாம் நம்ம பின்னாடி ஒரு பாடங்கள்ல பார்ப்போம். அந்த தொடர்ந்து அந்த ஒரு காரியத்திலாம் அவர் உட்படுத்தி அதை செயல்படுத்தும் பொழுது அவர் நம்மளை என்ன பண்ணுவாருன்னா, புடமிட்டு உங்களை கண்ணெல்லாம் தெரிய வைக்கிறேன், உங்க கண்ணுக்கு மருந்து போடுறேன், நீங்க உங்களுக்கு ரட்சிப்புக்கான வஸ்திரத்தை உடுத்துறேன், நான் உங்களை சிரிச்சிப்பேன், உங்களை சரி பண்ணுவேன். எதுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு 20 21 படிங்க. 19 இருந்து படிங்க. 19 நான் நேசிக்கிறவர்களே எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன், ஆகையால் நீ ஜாக்கிரதையாயிருந்து மனம் திரும்பு. பாருங்க, 7ஆம் சபை, அதாவது ஆண்டவர் 2ஆம் வருகையில வந்தவொடனே ஒரு குரூப் 6 சபையில உள்ளவங்க எந்திரிச்சு போயிடுவாங்க. இந்த 7ஆம் சபை வாந்தி பண்ற நிலைமையில இருக்கிறவங்க எல்லாம் பரலோகம் கூட்டிட்டு போக முடியாது. அப்படி இருக்கிறதுனாலதான் அவங்கள பார்த்து எல்லாரும் யாராச்சும் ஒருத்தர் நல்லவங்க இருக்கிறாங்கன்னா அந்த அந்த தூதனே சரியில்லைங்கிற மாதிரி இருக்கு. தூதனையே பார்த்துதான் அப்படிதான் என்ன சொல்றாருங்க, நீ வாந்தி பண்ற நிலைமையில தான் இருக்கிறேன்ட்டாரு. இருந்தாலும் இருப்ப அப்படிலாம் சொல்லல. நீ எப்படி இருக்கிற? குளிரும் இன்றி அனலும் இல்லாம வாந்தி பண்ற நிலைமையில இருக்கிறேங்கிறார். நீ நீ ஐஸ்வர்யான்னு நினைச்சுக்கிட்டு இருக்க, நீ ஒண்ணுமே இல்லை, நீ எதுக்கும் தகுதி இல்லை, எனக்கு முன்னாடி நிக்க தகுதி. இதுக்கெல்லாம் முன்னாடி உள்ள வசனம் அப்படிதான் இருக்கு. சரிங்களா? அப்ப இப்படி சொல்லும் பொழுதுதான் நீ மனம் திரும்பு. அப்பனா ஆண்டவர் 2ஆம் வருகையில வந்த பிறகு இந்த சத்தியங்கள் எல்லாம் கேட்டு நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்கு? மனம் திரும்பி, அப்படியே ஆண்டவரே, ஐயோ நான் பெரிய தப்பு பண்ணிட்டேனே, நான் மனம் திரும்புறேன் அப்படின்னு மனம் திரும்பணும். அப்படி திரும்பினீங்கன்னா, மனம் திரும்பினீங்கன்னா என்ன சொல்றான்னு படிங்க. இதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு பாருங்க, இந்த சத்தம்லாம், இந்த சத்திய சத்தம்லாம் நாங்க பேசுறதா நினைக்காதீங்க. இந்த சத்தம்லாம் யார் போடுறா தெரியுங்களா? வாசல் அப்படின்னா எது வாசல்? நிச்சயமா மேகத்தின் மேல வந்திருக்கிறார், அது வாசல். ஆனா அவங்க இந்த உலகத்துல உள்ளவங்களுக்கு எல்லாம் தெரியல, ஆனா நம்மளுக்கு மட்டும் கேக்குதுன்னா அதுக்கு அங்க இருந்து இங்க நம்மளுக்கு டைரக்டா ஒரு வயர்லெஸ் இருக்கு. அவர் பேசுற விஷயம் எல்லாம் நம்ம காதார கேட்டு இருதயத்துல வந்து வாசம் செய்யறத பத்தி சொல்றாரு. படிங்க. ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம். இது என்ன சாப்பாடுக்கு வழி இல்லாம தான் பரலோகத்துல இருந்து இங்க வந்து நம்மளோட சாப்பிட போறாரா? சத்தியத்தை கொடுக்கிறார், அது நம்ம சாப்பிடணும். அவர் வந்து இங்க சாப்பிட போறாரு, நம்மள என்னது சாப்பிட போறாரு? அவர் முதல் வருகையில வந்திருக்கும் போதே 2 வகையான போஜனத்தை சொன்னார். ஒண்ணு, மனுஷன் அப்பத்தினால் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் இந்த சத்தியத்தினாலும் பிழைப்பான், அது ஒரு போஜனம். இன்னொரு போஜனம் எனக்கு இருக்குன்னு சொன்னார் யோவான்ல. என் பிதாவின் படி சித்தத்தின்படி செய்வதே எனக்கான. அந்த வசனத்தை சொல்லுங்க. யோவான் 4ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம், பக்கம் 129. இயேசு அவர்களை நோக்கி, நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியையை முடிப்பதே என்னுடைய போஜனமாய் இருக்கிறது. 2ஆம் வருகையில அவர் வந்து செய்ய வேண்டிய வேலை தான் அவருக்கான போஜனம். தேவ சித்தத்தை வந்து செய்யறதுதான் அவருக்கான போஜனம். இப்ப வேலையில பெண்டிங்ல யார் யார் இருக்கிறப்ப? அவர் 2ஆம் வருகையில் வந்திருக்கும் போது ரெடியாகாம இருக்கக்கூடிய குரூப் யாரு?
அதுல மிச்சம் உள்ள யாரு? நம்மளை சரி பண்ற வேலை தான் அவருக்கான போஜனம். தேவ சித்தத்தை நம்மளுக்குள்ள நிறைவேற்றி நம்மளை சபை வாய்ப்புல ரெடி பண்ணி அவர் கூட்டிட்டு போகணும். அந்த வேலையை பண்ணிக்கிட்டு இருக்காரு. முதல்ல சத்தியத்துல சுத்தம் பண்றார், அப்புறம் நம்மளை கிரியையில நம்மளை சரி பண்ணுவார். அதான் அவர் உங்களோடு கூட நான் என்ன பண்ணுவேன்? தேவ சித்தத்தை நிறைவேற்று. போஜனம் பண்ணுவேன்னு என்ன அர்த்தங்க? தேவ சித்தத்தை, தேவனுடைய ராஜ்யத்திற்குரிய காரியத்தை உங்களுக்கு வெளியரங்கமாக்கி அதற்குரிய காரியத்தை உங்களை தேவ ராஜ்யத்தின் புத்திரர்களா உங்களை மாத்துறதா எனக்கான போஜனம்ங்கிறத இந்த இடத்துல சொல்றாரு. இப்படி செஞ்சிட்டாருன்னா என்ன ரிசல்ட்னு பாருங்க. நம்மளை அப்படி ஒரு வேலை அந்த மாதிரி ரெடி பண்ணிட்டாருன்னு வச்சுங்களேன், நம்மளை அந்த ஒரு 1,44,000 பேருக்குரிய ஒரு வாய்ப்புக்குரியவர்களாய் நம்மளை முத்திரித்து தீர்ந்து நிச்சயமாவே சபையாயிருவோங்கிற ஒரு நம்பிக்கை நம்மளுக்குள்ள வந்துருச்சுன்னா என்ன நடக்குதுன்னு பாருங்க. ரிசல்ட், அதாவது சபையாயிட்டோம்னா நம்மளுக்கு என்ன ரிசல்ட்னு இருக்கு இல்லையா? இதா இருந்தாலும் பரீட்சை பாஸ் பண்ணாக்கே என்னங்க, பரீட்சை இல்லாம நீங்க பாஸ்ன்னு சொல்ல முடியுமா? அப்ப பரீட்சை வைப்பார், பரீட்சையில பாஸ் பண்ணணும். எந்த கிளாஸா இருந்தாலும் சரி, அது தேவனுடைய கிளாஸா இருக்கட்டும், பரலோகத்துக்குரிய வாய்ப்பா இருக்கட்டும், எந்த ஒரு வாய்ப்பா இருந்தாலும், உலக ரட்சிப்பா இருந்தாலும், எதா இருந்தாலும் டெஸ்ட் இல்லாம எது இல்லை, மார்க் இல்லை. அப்ப நீங்க எழுதிதான் ஆகணும் பரீட்சையை. நீங்களும் நானும் என்னதான் ஆகணும்? எழுதிதான். சோதிக்கப்படும் பொழுதுதான் கிரீடம் சூட்டப்படுவான். இது யாக்கோபு 1:12-13 கிளியரா பாக்குறோம். சோதிக்கப்படாமல் நாம் கிரீடம் சூட்டப்படவே வாய்ப்பு இல்லை. அப்ப சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் சோதிக்கப்பட்டு தீர்ந்த பிறகு அவன் என்ன பண்ணப்படுவான்? அப்ப அது நீங்க சோதிக்கப்பட்டு தீர்ந்தாதான் உங்களுக்கு பரிசு. அப்படிங்கும் போதுதான் நீங்க அவரோடு உட்கார்ந்து அவருடைய சித்தத்தை, தேவ சித்தத்தை நம்மளுக்குள்ளாக நிறைவேற்றி முடிச்சு நம்ம 1,44,000 பேருக்குரிய ஒரு வாய்ப்புல வந்துட்டோம்னா ரிசல்ட் என்னங்கிறத படிங்க. அந்த வசனத்துல வெளிப்படுத்தல் 3:21. நான் ஜெயம் கொண்டு என் பிதாவுடைய சிங்காசனத்திலே அவரோடு கூட உட்கார்ந்தது போல. அவர் எங்க போய் உட்கார்ந்து இருக்கிறாரு? எங்க உட்கார்ந்து இருக்காரு? பிதாவே உட்கார்ந்துட்டாரா? வலது பார்சத்துல உட்கார்ந்து இருக்காரு. இவர் வேற அவர் வேற. இதுலயுமே கிறிஸ்தவத்துக்குள்ள குழப்பம் இருக்கு. இவர் தான் அவர் தான் இவர்னு சொல்லிட்டு ஏசப்பான்னு சொல்லி அந்த அவருக்குரிய காரியங்களை இவருக்கும், இவருக்குள்ள காரியங்களை அவருக்குமான ஒரு குழப்பமானது. இதுதான் ஒன்றான மெய்தேவனாகிய பிதாவையும் அவர் அனுப்பினவராகிய கிறிஸ்துவையும் யார் யார் என்னென்னங்கிறது தெளிவான அறிவு இருந்தாதான் நித்திய ஜீவனே. இதுலயே தெளிவு இல்லைன்னா எப்படி இந்த முழு கிறிஸ்தவத்துக்கு நித்திய ஜீவன்? கிறிஸ்தவ கொள்கையில குழம்பி போயிருக்கிற கிறிஸ்தவத்துக்கு நிச்சயமாகவே இந்த சத்தியம் தெரியாத வரையும் நித்திய ஜீவனுக்கான கேரண்டி இல்லை. வேத வாக்கியத்தை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு என்ன இருக்குது? நித்திய ஜீவன். அப்ப ஆராய்ச்சி பண்ணி பிதாவையும் குமாரனையும் அறிய வேண்டியபடி அறிந்து அதற்குரிய விஷயத்துல அவருடைய வலது வாரசத்துல பிதாவினுடைய சிங்காசனத்துல அவர் உட்கார்ந்தது போல இப்ப அவர் என்ன பண்ண போறாரு பாருங்க ஆண்டவர். நான் ஜெயம் கொண்டு என் பிதாவுடைய சிங்காசனத்திலே அவரோடு கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடு கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன். இப்ப நம்ம எல்லாம் ஒருவேளை இந்த 1,44,000 பேருக்குரிய ஒரு வாய்ப்புல ஜெயிச்சிட்டோம்னா, அவர் ஜெயிச்ச மாதிரி நம்மளும் ஜெயிச்சிட்டோம்னா, நம்மளுக்கு சிங்காசனம் யாருடைய சிங்காசனத்துல போய் உட்கார போறோம்? புரியுதுங்களா? பிதாவினுடைய சிங்காசனம்ல கிறிஸ்துவின் கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த சிங்காசனத்தின் வலது பார்சமாகிய மனவாட்டி, சபை வாய்ப்புக்குரிய அந்த மனவாட்டிங்கிற வலது பார்சத்துல நம்ம போய் உட்கார போறோம். இப்படிப்பட்ட வாய்ப்பு ஒண்ணு இருக்குதுங்கிறதே முழு கிறிஸ்தவத்துக்கு தெரியாது. அப்ப இந்த வாய்ப்புக்கான அழைப்பை தான் நாம் அவருடைய 2ஆம் வருகையின் காலகட்டத்தில் இப்படிப்பட்ட ஒரு அழைப்பு இருக்குப்பா, வாங்கப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிடும் பொழுது நாமெல்லாம் என்னென்ன நிலைமையில இருக்கிறோங்கிறதெல்லாம் ஏற்கனவே நம்ம பாபிலோன் குமாரஸ்தின் மத்தியில மாட்டிக்கிட்டு இருக்கிறோம். நம்மளே நாம் விடுதலை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துலதான் முழு கிறிஸ்தவ மார்க்கமே பேரழிவுக்குள்ளதான் பாபிலோன் ஜட்ஜ்மெண்ட்ல போகுது. அவைகள் மத்தியில நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம்னா நாம் நம்மையே என்ன பண்ண வேண்டியிருக்கு? இப்ப விடுவித்து கொண்டு இப்படிப்பட்ட ஒரு அழைப்பு கொடுத்திருக்கிற இந்த அழைப்புக்குள்ள நாம் பரலோகத்துக்குரிய ஒரு வாய்ப்புல கிறிஸ்துவின் மனவாட்டியாக வரணும். ஆனா முழு கிறிஸ்தவமும் முழு மத ரீதியான கொள்கைகளிலும் எப்படி இருக்குங்கும் போது வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரம் 5ல நம்ம படிக்கிறோம். படிங்க. வெளிப்படுத்துதல் 17ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். மேலும் ரகசியம் மகா பாபிலோன் வேசிகளுக்கும் பூமியில் உள்ள அருவருப்புகளுக்கும் தாய் என்னும் நாமம் அவள் நெற்றியில் எழுதியிருந்தது. பாத்தீங்களா? அப்ப மகா பாபிலோன்ங்கிறது ஆர்சி. அந்த ஆர்சி பெத்தெடுத்த நான் தான் தாய் திருத்தவேன்னு சொல்லி பெத்தெடுத்த சபைகள்லாம் யாரு? புரோட்டஸ்டன்ட். அது எல்லாமே என்னவா இருக்கு? பூமியினுடைய எல்லா அருவருப்புகளையும். அப்ப அருவருப்புகளுக்குரிய நிலைமையில தான் இந்த பேர் கிறிஸ்தவ மார்க்கமே இருக்கு. சிம்பிளா சொல்லிடலாம், பிதா யாரு குமாரன் யாருன்னே தெரியாது. மீட்கும் பொருளுங்கும் போது உலக ரட்சிப்பும் இருக்குது அப்படிங்கிறது பைபிள் சொல்லுது. இயேசுவை ஏத்துக்கலன்னா நீ நரகத்துக்கு போவேன்னு போதிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இது அத்தனையுமே பைபிளுக்கு ஆப்போசிட்டான ஒரு போதனை தான்.
இதெல்லாம் வச்சுதான் நம்ம நம்ம தெளிவா நம்மளே ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க முடியும். இதெல்லாம் என்னது? பாபிலோன், பாபிலோன் குமாரஸ்தி. அப்ப இந்த பாபிலோன் குமாரஸ்தி, பாபிலோன் மெயினா இந்த பாபிலோன் யாருன்னு பார்க்கும்போது தான் வெளிப்படுத்தல் 17ல ஒன்ன படிங்க. வெளிப்படுத்துதல் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். 7 கலசங்களுடைய அந்த 7 தூதரில் ஒருவன் வந்து என்னோட பேசி, நீ வா, திரளான தண்ணீர்கள் மேல் உட்கார்ந்திருக்கிற மகா வேசியோட பூமியின் ராஜாக்கள் வேசித்தனம் பண்ணினார்களே, அவளுடைய வேசித்தனமாகிய மதுவால் பூமியின் குடிகளும் வெறி கொண்டு இருந்தார்களே, அவளுக்கு வருகிற ஆக்கினையை உனக்கு காண்பிப்பேன் என்று சொல்லி ஆவிக்குள் என்னை வனாந்திரத்துக்கு கொண்டு போனான். பாருங்க, ஆவிக்குள் எங்க கொண்டு போனா? சரிங்களா? இப்ப வனாந்திரமான சூழ்நிலையில தான் இந்த ஒரு பொம்பளை எது மேல உட்கார்ந்து இருக்கிறான்னு பாருங்க, படிங்க. அப்பொழுது 7 தலைகளுடைய 10 கொம்புகளை உடையதும் தூஷணமான நாமங்களால் நிறைந்ததுமான சிவப்பு நிறமுள்ள மிருகத்தின் மேல் ஒரு ஸ்திரீ ஏறி இருக்கு கண்டேன். அப்ப 7 தலை 10 கொம்புங்கிற அந்த மிருகமே எதுனா ரோம ராஜ்யம். அந்த ரோம ராஜ்யத்தின் மேல ஒரு பொம்பளை. ரோம ராஜ்யத்தின் மேல ஒரு பொம்பளைனால பொம்பளைக்கு என்ன அர்த்தம்? பொம்பளை சபை. ரோம ராஜ்யத்தின் மேல உள்ள ஒரு சபை எது அப்படின்னு தெளிவா இருக்கு. புரியுதுங்களா? அப்ப இந்த இது 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 எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா வனாந்தரம். அப்படின்னா தண்ணி இல்லாத இடத்துல கொண்டு போய் வச்சுட்டாங்க. இப்படி தண்ணி இல்லாத நிலைமைக்கு எப்போ போனாங்கன்னு பாத்தீங்கன்னா, இது ஒரு சின்ன ஒரு ஹிண்ட்ஸ் தான். வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரத்துல 12ஆம் அதிகாரத்துல 6வது வசனத்தை படிங்க. 12:6. ஸ்திரீயானவள் வனாந்திரத்துக்கு ஓடி போனால் அங்கே 1260 நாளளவும் அவளை போஷிப்பதற்காக தேவனால் ஆயத்தமாக்கப்பட்ட இடம் அவளுக்கு உண்டாய் இருந்தது. அப்ப வனாந்தரத்துக்கு இந்த ஸ்திரீங்கிறது சபை நல்ல நிலைமையில இருக்கும்போது அந்த சபை இருந்துச்சு. வனாந்தரத்துக்கு 1260 நாள்னா அந்த கிறிஸ்துஸ் ஆட்சி ஸ்டார்ட் பண்ணும் பொழுது இது வனாந்தரத்துக்கு போனுச்சு. அப்படி வனாந்தரத்துக்கு போன இந்த பொம்பளை எது மேல ஏறி உட்கார்ந்துருச்சு? இப்ப 7 தலை 10 கொம்புள்ள சிவப்பு நிறமான மிருகம் அப்படின்னாலே தானியேல் 7ஆம் அதிகாரத்துல கிளியரா படிக்கணும், ரோமராஜ்யம். அந்த ரோமராஜ்யத்தின் மேல ஒரு சபை உட்கார்ந்து இருக்கும். இதெல்லாம் எவ்வளவு தெளிவான தீர்க்க தரிசனம் நிறைவேறுதல் தெரியுங்களா? நம்ம கண்ணை மூடிக்கிட்டு இருந்தா கண்ணை மூடிக்கிட்டே இருக்க வேண்டியதான். அப்ப அதுக்கு முன்னாடி வரையும் என்ன சொல்ல போனா அந்த பெண் யாரை குறிக்குதுன்னா ஆதி சபையில நல்ல சபையை தான் குறிக்குது. ஏன்னா அந்த 1வது வசனம் 12:1 பாத்தீங்கன்னா 12 நட்சத்திரங்களையும் சூரியனை ஆடையாக உடுத்தி பாதத்தில் நிலவை உடையவளாய் கர்ப்பவதியா இருந்தார் அப்படின்னு சொல்லப்படுது. அப்ப சபை 12 நட்சத்திரம்னாலே 12 அப்போஸ்தலர்கள். சூரியனை ஆடைனா புதிய ஏற்பாடு. அதனுடைய சூரியனுடைய வெளிச்சத்தை வாங்கி கொடுக்கிறது நிலவு, பாதம், அதுனா பழைய ஏற்பாடு. இதை மையப்படுத்திய ஒரு சபை ஆதி சபையில இருந்துச்சு. ஆனா கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடியே இந்த அம்மா என்னவா இருக்குது? கன்சீவா இருக்கு. ஆண்டவர் 2ஆம் வருகையில வரும்போது தானே கன்சீவ் ஆகி குழந்தை பிறக்கணும். இதான சட்ட ரீதியான கரெக்டான ஒரு ப்ரொசீஜர். 2ஆம் வருகையில வந்து கல்யாணம் பண்ணாதானங்க கன்சீவ் ஆகணும். கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடியே இந்த அம்மா என்னவா இருக்குது இப்ப? அப்படிங்கும்போது அந்த கிறிஸ்து எங்கேருந்து தான் வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சபையிலிருந்து தான் வரலாம். இதெல்லாம் 1 யோவான் 2ஆம் அதிகாரத்துலலாம் இருக்கு. சபையிலிருந்து எங்களிலிருந்து பிரிந்து போனார்கள் இந்த அந்த கிறிஸ்து அப்படின்னு சொல்லி இருக்கு. அப்ப அதெல்லாம் நம்ம அந்த கிறிஸ்து பாடத்திலே பார்த்துட்டோம். அப்ப சபையிலிருந்து தான் அந்த கிறிஸ்து வரணும். அந்த கிறிஸ்து வரும்பொழுது அந்த குழந்தை பிறந்தவனே எங்க போயிருச்சுன்னா தன்னையே தேவனுக்கு நிகரா உயர்த்தி ஃபாதர், பரலோகத்தில் இருக்கிற ஃபாதரை தான் ஃபாதர்னு சொல்லி வசனம் இருக்குது மத்தேயு 23:9. இங்க பூமியில உள்ளவங்க எல்லாம் ஃபாதர்னு சொன்னாக்க என்னது? அதாவது எங்க அப்பாவை பத்தி பேசல, ஆவிக்குரிய தந்தைகள்னு சொல்லி பூமியில யாரையாச்சும் சொல்லலாமா? பரலோகத்தில் இருக்கிற பிதாவை அல்லாமல் ஒருவரையும் நீங்க யாருன்னு சொல்லக்கூடாது. கிறிஸ்துவை எல்லாம வேற யாரையும் போதகர்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாச்சு. அப்ப அப்படிப்பட்ட நேர் எதிரான மகிமைக்கு தங்களை உயர்த்தி கொண்ட குரூப் தான் இந்த அந்த கிறிஸ்து அமைப்பு. இதெல்லாம் நம்ம அந்த கிறிஸ்து பாடத்திலே பார்த்தாச்சு. இருந்தாலும் நம்ம இது பாலைவனத்துக்கு போயிருச்சு. பாலைவனம்னா தண்ணி இல்லாத இடத்துக்கு போயிருச்சு. புரியுதுங்களா? தண்ணி இல்லைனால என்ன? சத்தியம் இல்லாத இடம், வறட்சியான இடம், பைபிள் இல்லாத இடத்துக்கு போயிருச்சு. அதெல்லாம் லத்தீன் மொழியில முழு உலகத்திலையுமே ஆர்சி நடத்தின முறைமை.
பைபிளே இல்லாத காலகட்டம் 1260 நாள்ங்கிறது 1260 வருஷம் 539 இருந்து 1799 வரையும் பைபிள் சொசைட்டி பிரம்மாண்டமா வந்ததே எப்ப 1799 அப்புறம் தான் உலகமெல்லாம் எல்லா மொழியிலையும் மொழிபெயர்க்கணுங்கிற ஒரு கட்டாய நிலைமைக்கு கிறிஸ்தவத்துக்குள்ளான ஒரு சூழ்நிலை வந்துச்சு. அப்ப இந்த முழு காலகட்டமுமே வறட்சியான நிலை. வறட்சினால என்னங்க, தண்ணி இல்லாத இடத்துக்கு எது போயிருச்சு, பொம்பளை போயிருச்சு. எந்த பொம்பளை? அது சபை போயிருச்சு. அது எந்த சபைன்னு சொல்ல போகும்போதுதான் 7 தலை 10 கொம்பு என்கிற சிவப்பு நிறமான மிருகத்தின் மேல் உட்கார்ந்த சபை. அப்ப 7 தலை 10 கொம்பு உள்ள மிருகம் எது? ரோம ராஜ்யத்தின் மேல் அமர்ந்த வலுசற்பமாகி அந்த மிருகத்தின் மேல் அமர்ந்த ஒரு சபை. அந்த சபை 1260 நாளளவும் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை செய்யும். வெளிப்படுத்தல் 17ஆம் அதிகாரத்துல வந்துருங்க. திரும்ப 3வது வசனம் படிச்சீங்களா? படிங்க. ஆவிக்குள் என்னை வனாந்திரத்திற்கு கொண்டு போனால் அப்பொழுது 7 தலைகளையும் 10 கொம்புகளை உடையதும் தூஷணமான நாமங்களால் நிறைந்ததுமான சிவப்பு நிறமுள்ள மிருகத்தின் மேல் ஒரு ஸ்திரீ ஏறி இருக்க கண்டேன். அந்த ஸ்திரீ இரத்தாம்பரமும் சிவப்பான ஆடை தரித்து பொன்னினாலும் ரத்தினங்களினாலும் முத்துகளினாலும் சிங்காரிக்கப்பட்டு தன் வேசித்தனமாகிய அருவருப்புகளாலும் அசுத்தத்தாலும் நிறைந்த பொற்பாத்திரத்தை தன் கையிலே பிடித்திருந்தாள். அப்ப இதுதான் 1வது வசனத்துல திரும்ப படிங்க. அப்படி வனாந்தரத்துல போய் அந்த மிருகத்தின் மேல் சிவப்பு நிறமான 7 தலை 10 கொம்புள்ள மிருகத்தின் மேல உட்கார்ந்து இருக்கும் போது 1260 நாளுங்கிற 1260 வருடங்கள் ஸ்டார்ட் ஆகுது. அப்படிங்கிற அந்த 1வது வசனத்தை படிக்கும் போது எதன் மேல உட்கார்ந்து இருக்கிறா? படிங்க. இல்ல படி. அந்த 7 தூதரில் ஒருவன் வந்து என்னோட பேசி, நீ வா, திரளான தண்ணீர்கள் மேல் உட்கார்ந்து இருக்கிற மகா வேசியோடு பூமியின் ராஜாக்கள் வேசித்தனம் பண்ணினார்களே. பாருங்க, போன இடம் வனாந்தரம். வனாந்தரத்துல தண்ணி இருக்குமா? முதல் வசனம் என்ன சொல்லுது? தண்ணீர்கள் மேல உட்கார்ந்து இருக்கிறாளே அப்படின்னு சொல்லப்படுது. 3வது வசனம் என்ன சொல்லுது? வனாந்தரத்துல சொல்லுது. ஏதாவது புரியுதா? பாருங்க, இதான் வசனமே குழப்பி விடும். வனாந்தரத்துல எங்க தண்ணி அப்படின்னா இந்த தண்ணி எதை குறிக்குதுங்கிறத 15வது வசனத்துல படிங்க. 15ஆம் வசனம், பின்னும் அவன் என்னை நோக்கி, அந்த வேசி உட்கார்ந்து இருக்கிற தண்ணீர்களை கண்டாயே, அவைகள் ஜனங்களும் கூட்டங்களும் ஜாதிகளும் பாஷைக்காரர்களுமாம். அப்ப யாரு இந்த தண்ணி? வனாந்தரத்துல தண்ணி இருக்குமா? இருக்காது. ஆனா தண்ணி இல்லாத, பைபிளே இல்லாத ஒரு இடத்துல யாரு உட்கார்ந்துகிட்டு இருப்பா? முழு உலகமே உட்கார்ந்துகிட்டு இருக்கும். ஆர்சிங்கிற கோபுரம் இல்லாத ஊர் இருக்கா உலகத்துல? சொல்லுங்க. ஆர்சிங்கிற கோபுரம் என்கிற இந்த சர்ச் இல்லாத ஊர் இருக்கான்னு கேக்குறேன் உலகத்துல. எல்லா இடத்துலயும் இருக்கா? எந்த மொழியிலையும் இருக்குதா? ஆனா பைபிள்ங்கிற சத்தியமே இல்லாம ஆர்சிங்கிறது எந்த அளவுக்கு 600 வரையும் வந்திருக்குன்னா பாருங்க. 300 வருஷத்துக்கு முன்னாடி பைபிள தெரியும். இந்த 600க்கு 300 வருஷத்துக்கு முன்னாடி உருட்ட தெரியும், வேற எதுவும் தெரியாது. சரிங்களா? அப்ப உண்மையான காரியத்திற்குரிய இந்த தண்ணீர் என்ன அடையாளப்படுத்துதுன்னா, என்ன தண்ணீர்னா என்னதுங்க? ஜனங்கள், எல்லா கூட்டம், ஜனங்கள், கூட்டங்கள், ஜாதிகள்னா தேசங்கள், பாசைக்காரனா எல்லா மொழி. சரிங்களா? பாசைக்காரர்கள் மேல் தான் அந்த தண்ணிங்கிறது அடையாளம். அப்ப வனாந்தரமா தண்ணி இல்லாதன்னா பைபிளே இல்லாம, ஆனா ஜனங்கள்லாம் நிரம்பி இருக்கிற அந்த இடத்துல இது போய் உட்கார்ந்துருக்கா இல்ல? இதெல்லாம் வரலாறா இல்லைங்களா? இப்படிப்பட்ட ஒரு பேரழிவுக்குள்ள இந்த ஆர்சி போகுது, புரோட்டஸ்டன்ட் அமைப்பும் போகுது. இப்பதான் ஆண்டவர் 2ஆம் வருகையில வந்து என்ன சொல்றாருன்னா, என் மனவாட்டியே, என் ரூபவதியே, என் புறாவே உள்ள சொல்லியிருக்காரா? எழுந்து வா அப்படிங்கிறார். சரிங்களா? நம்மள்கிட்ட அவ்வளவு அழகு இருக்கா என்னன்னு தெரியல. புரியுதுங்களா? என்ன அழகை எதிர்பார்க்கிறாரு புரியுங்களா? சரிங்களா? என்ன மாதிரி அழகுனா ஆவிக்குரிய அழகுகளை கேட்கிறார், பரிசுத்த அலங்காரத்தோடே. அப்படின்னா இந்த சத்தியத்திற்குள்ளான தெளிந்த புத்தியில அவரை அறிய வேண்டியபடி அறிந்து அதற்கேற்ற அலங்காரத்துல அவரை எதிர்கொண்டு போகக்கூடிய மனவாட்டி குரூப்பா இருக்கணும். நம்மளை பார்த்து சொல்றாரு 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 2வது வசனம், இந்த உலகளாவிய இந்த ஜனங்கள், பாசைக்காரர்கள் உலகத்துல எல்லா இடத்துலயும் யார் உட்கார்ந்து இருக்கிறா? இந்த பொம்பளை உட்கார்ந்துருக்கு. சரிங்களா? இந்த சிவப்பு நிறமான ரோம ராஜ்யத்தின் மேல உட்கார்ந்து இருக்கிற இந்த சர்ச் மத்தியில தான் நம்மள தேவன் என்ன பண்ணியிருக்காரு பாருங்க. 11:2, 2 கொரிந்தியர் 11:2. 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். பாருங்க,
அப்போஸ்தலர் பவுல் சொல்றார், உங்களெல்லாம் நான் யாருக்கு நியமிச்சு வச்சிருக்கிறேன்? நிச்சயதார்த்தம் பண்ணி வச்சிருக்கிறேன். ஆனா நம்ம யாரை வச்சுக்கிட்டு இருக்கிறோம்? நம்மளுடைய ஃபாதரையும் நம்மளுடைய பாஸ்டர்கள் தான். ஏன் சபை, ஏன் ஆடு, ஏன் கோழி, ஏன் என்னத்த சொல்றாங்கன்னு தெரியல. ஓகே, அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. சரிங்களா? வர்ற காணிக்கையெல்லாம் யாருக்கு தான்? சரிங்களா? போட்ட பாக்கெட்ல போடுறதெல்லாம் ஒரு காசு உங்களுக்கு கிடைக்காது. நம்மள ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காருங்க? ஆசாரிய கூட்டம்னு சொல்லியிருக்காரு. 1 பேதுரு 2ல 5வது வசனம் 9வது வசனத்துல நம்மள ஆசாரிய கூட்டம். இந்த தசம பாகம் காணிக்கையெல்லாம் யாருக்கு போகணும்? பாஸ்டருக்கா, ஃபாதருக்கா? யாருக்கு போகணும்? ஆசாரிய கூட்டத்துக்கு தானே போகணும். சரி, இப்ப இந்த வசனம் 2ஐயும் படிங்க, 5ஐயும் 9ஐயும். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஜீவனுள்ள கற்களைப் போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கும் பரிசுத்த ஆசாரிய கூட்டமாயும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். நம்ம என்னன்னா பலி செலுத்துறதுக்கான ஆசாரிய கூட்டம். இதை வந்து மல்கியா 3ல 2, 3, 4, 5 வசனத்துல பாக்குறோம். லேவியர்களை அவர்கள் காணிக்கையும் பலிகளையும் செலுத்தத்தக்கவர்களாய் அவர்களை பொன்னை போல நான் போட முடியுவேன் 2ஆம் வருகையில வந்து அப்படின்னு சொல்றதே யாரை பத்தி? இந்த சத்தியத்துக்குள்ளாக வரக்கூடியவர்களை தான் ஆசாரியர்ங்கிறார். 9வது வசனத்தையும் வாசிங்க. 9வது வசனம். நீங்களோ உங்களை அந்த காலத்திலே நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாராயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும். ராஜரீகமான நீங்க ஆசாரிய கூட்டம் அப்படிங்கிறார். இந்த ஆசாரியர்களுக்கு தானே தசம பாகம் பழைய ஏற்பாட்டுல சொல்லியிருக்கு. இப்ப இந்த வசனத்தின்படி ஆவிக்குரிய நிலைமையில யார் ஆசாரியர்கள்? நம்ம தானே. உங்களுக்கு யார் தசம பாகம் காணிக்க கொடுக்குறது சொல்லுங்க. ராஜரீகமான இந்த ஆசாரிய கூட்டத்துக்கு தானே தசம பாகம் காணிக்க எல்லாமே. அப்படித்தானே பழைய ஏற்பாடு சொல்லுது, லேவியர் புத்தகம், யாத்திரை ஆகமத்துல எல்லாம். இப்ப நம்மள வசனம் ஆசாரிய கூட்டம் அப்படின்னு சொல்லி நம்மள பரிசுத்த ஆசாரிய கூட்டமாய் பலி செலுத்தத்தக்க அப்படின்னு சொல்லி அதை சொன்னாக்க நம்மளுக்கு யாருங்க தசம பாகம் காணிக்க கொடுக்கறதுன்னு கேட்கிறேன். யாராச்சும் கொடுக்குறாங்களா? நம்ம தானே கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அப்ப நீங்களும் என்ன இல்லை, ஆசாரியர்கள் இல்லை. உண்மை அதானே. அப்படி கொடுக்குறோம்னா நம்ம யார் இல்லை அப்படின்னு தானே அர்த்தமாகுது இது. அப்ப இந்த நிலைமைக்குள்ளாக இவர்கள் எல்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இவங்களை பத்தி எல்லாம் நிறைய வசனம் இருக்கு ஏசாயாவில். எவர்களை பத்தினா இந்த சபைகளை நடத்தி கொண்டிருக்கிற பாஸ்டர்களும் ஃபாதர்களை பத்தி. ஏசாயாவில் இவங்கெல்லாம் யாருன்னு பாரு. ஏசாயா 56ல 9வது வசனம். ஏசாயா 56 9வது வசனம், பக்கம் 262. வெளியில் சஞ்சரிக்கிற சகல மிருகங்களே. பாருங்க, வெளியில்னா வயலில் சஞ்சரிக்கிற மிருகங்களே. வயல்னாலே என்ன அர்த்தம்? வயல் ஆவிக்குரிய ரீதியில. மத்தேயு 13ல 36ல படிக்கலாம். வயல் உலகம். அப்ப உலகத்துல இருக்கக்கூடிய மிருகங்களே, இந்த உலக வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருக்கிற மிருகங்களே அப்படின்னா மிருகத்தனமான குணத்துல காட்டு மிருகங்கள் போல வாழ்ந்து கொண்டிருக்கிறவங்க யாருன்னா இந்த புறஜாதிகளாக நம்மளை பத்தி சொல்லிக்கிட்டு இருக்காரு. படிங்க. வெளியில் சஞ்சரிக்கிற சகல மிருகங்களே, காட்டில் உள்ள சகல மிருகங்களே பட்சிக்க வாருங்கள். அவனுடைய காவல்காரர். எவனுடைய காவல்காரர்? இந்த மிருகங்களுக்கும் காட்டிலையும் அந்த வயல்லையும் இருக்கக்கூடிய மிருகங்களுக்கு காவக்காரங்க இருக்கிறாங்களா? காவக்காரங்கன்னா காவக்காரங்க தான். அவங்களுடைய கட்டுப்பாட்டுல தான் இருக்கணும். அதான் காவக்காரங்க. புரியுதுங்களா? அவங்க சொன்னா உட்கார்ந்தா உட்காரணும், எந்திரினா எந்திரிக்கணும். யார் இந்த காவக்காரங்க? படிங்க. அவனுடைய காவல்காரர் எல்லாரும் ஒன்றும் அறியாத குருடர். பைபிளை பத்தி ஏதாச்சும் தெரியுமா இந்த ஃபாதருக்கும் இந்த பாஸ்டர்களுக்கும்? இந்த ஃபாதருக்கும் பாஸ்டர்களுக்கும் போப்புக்கும் பிஷப்புக்கும் ஏதாச்சும் இந்த சத்தியம் தெரியுமா? ஒண்ணுமே தெரியாது. ஒண்ணுமே தெரியாத குருடைங்க. வசனம் சொல்லுது. படிங்க. அவர்கள் எல்லாரும் குலைக்க மாட்டாத ஊமையான நாய்கள். குலைக்காத நாய் என்ன பண்ணும்? உங்களை வந்து காணிக்க மட்டும் கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க, என்ன சாபம் சாபிப்பாங்க தெரியுங்களா? அதான் கடிக்கும். படிங்க. தூக்க மயக்கமாய் புலம்புகிறவர்கள். அவங்க நைட்ல காண்ற கனவெல்லாம் அவங்க சர்ச்சில் வந்து தரிசனம் சொல்லுவாங்க. தூக்க மயக்கமாய் இவங்களை பத்தி எப்பயும் எழுதிட்டாரு ஏசாயா. இது எப்ப எழுதுனது தெரியுங்களா? 2600 வருஷத்துக்கு முன்னாடி எழுதுன தீர்க்க தரிசனம். படிங்க. படுத்துக் கொள்ளுகிறவர்கள் நித்திரை பிரியர். படுங்க, தூங்குங்க, கனவு காணுங்க, தரிசனம் பாருங்கன்னு சொல்லிட்டு இருப்பாங்க நம்மள.
இருக்கிற தரிசனத்தை படிச்சு விளக்கம் சொல்லியா? இதே புரிய மாட்டேங்குது. நீ என்ன புதுசா ஒரு கனவு கண்டு நாங்க உங்க கனவுக்கு நாங்க விளக்கம் காமிக்கணுமா? படிங்க. திருப்தி அடையாமல் இருக்கும் பெருவயிற்று நீங்க நாய்கள். எவ்வளவு காணிக்க போட்டாலும் போதும்னு சொல்லுவாங்களா இவங்க? அப்ப இது யார் இந்த நாய்? பிச்சைக்கார நாய். அப்படியே கையேந்தி வந்து நம்மள்கிட்ட எல்லாம் வாங்கிட்டு போவோம். இவ்வளவு கோமா திட்டுன்னு நினைக்காதீங்க. நம்ம இப்படி ஏமாந்துகிட்டு இருக்கிறோமேங்கிறதுக்காக சொல்ல வரேன் நான் விஷயம். என் மைண்ட்ல போய் உட்காருங்க, இந்த பூச்சி போய் உட்காரும். போ என்னடா இப்படிலாம் இருக்கு, நம்ம என்னடா இப்படி இருக்கிறோமே, நம்ம எதுக்குடா இந்த காணிக்கையெல்லாம் போட்டோம்? எவன்டா அவன்? உன் பைபிள்ல உள்ள சத்தியத்தை சொல்றானா அதுவும் சொல்ல மாட்டேங்கிறான். ஸ்கேன் காசு போடுறதுக்கு. இப்ப கூகுள் லெவலுக்கு வந்துட்டாங்க. கூகுள் பே, என்ன பே, அந்த பே, இந்த பே. ஓகே, படிங்க. படிங்க 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 படிங்க. திருப்தி அடையாமல் இந்த ஊர்ல நீங்க காணிக்க போடாதீங்க, இருக்கிற ஃபாதர் பாஸ்டர்லாம் ஓடி போயிடுவாங்க. எவனும் இருக்க மாட்டான். உண்மையா இல்லையா சொல்லுங்க? படி. பெருவயிற்று நாய்கள், பகுத்தறிவில்லாத மேய்ப்பர். பகுத்தறிவில்லாத மேய்ப்பர். பகுத்தறிவுன்னா என்னது? எல்லாத்தையும் பகுத்து பார்த்து இது சத்தியம் இது பொய்ங்கிறத நம்மளுக்கு போதிக்கணும். அப்படி பகுத்தறிவோடு இருந்தாதான் 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 14-15 படிங்க. 14-15 பக்கம் 292. இவைகளை அவர்களுக்கு நினைப்பூட்டி ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாமல் கேட்கிறவர்களை கவிழ்த்து போடுவதற்கு ஏதுவான வாக்குவாதம் செய்யாதபடிக்கு கர்த்தருக்கு முன்பாக அவர்களுக்கு எச்சரித்து புத்தி சொல்லு. நீ வெட்கப்படாத ஊழியக்காரனையும் சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனாயும் உன்னை தேவனுக்கு முன்பாக உத்தமனாக நிறுத்தும்படி ஜாக்கிரதையாயிரு. தேவனுக்கு முன்பாக போய் நீங்க உத்தமனா நிக்கணும்னா நீங்க என்னத்தை பகுத்து பார்க்கணும்? சத்திய வசனம் என்ன சொல்லுதுன்னு சரியா புரிஞ்சு பார்க்கணும். ஆனா இந்த நாய்ங்க ஏதாச்சும் பகுத்து பார்த்து கரெக்டா நம்மளுக்கு போதிக்குதுங்களா? சொல்லுங்க. இந்த நாய்ங்கன்னு நான் சொல்லல, ஏசையா சொல்லிக்கிட்டு இருக்காரு. அவரை போய் அடிக்க சொல்லுங்க. சரிங்களா? படிங்க, அந்த நாய்களை பத்தி படிக்கலாம். 56ல அவர்களில் ஒவ்வொருவனும் அந்த வசனத்தை படிங்க திரும்ப. திருப்தி அடையாமல் இருக்கும் பெருவயிற்று நாய்கள், பகுத்தறிவு இல்லாத மேய்ப்பர். பகுத்தறிவு இல்லாத மேய்ப்பர். மேய்ப்பர்னா யாருங்க? மேய்ப்பர் மேய்ப்பர் ஆடு மேய்க்கிறவர். செப்பர்ட், பாஸ்டர்னு சொல்றாங்கல்ல, கிரேக்க மொழியில போய் போட்டு பாருங்க. பாஸ்டர்னா என்னன்னா மேய்ப்பர், ஆடு மேய்க்கிறவர். ஏன் ஆடுன்னு ஒவ்வொன்றும் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்கல்ல, யார் சொல்றா? பாஸ்டரும் ஃபாதரும். டீச்சர்னா தான் போதகர். சரிங்களா? ஸ்பீக்கர் இல்லைன்னா டீச்சர். அவர் தான் நம்மளுக்கு போதகர் ஒரே போதகர் தான், கிறிஸ்து மட்டும்தான். சரிங்களா? ஓகே. அப்ப நம்ம எப்படி இருந்துக்கலாம்னா, அவர் கத்துக் கொடுக்கிறத வேதத்தை நம்ம எடுத்து சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையில அவருக்கு கீழ்பட்ட நிலைமையில ஒரு சில போதகர்களா இருக்கலாம். ஆனா அவர் தான் ஒன்லி போதகர். அதான் விஷயம், வசனம். அப்ப இந்த இடத்துல பாருங்க, என்ன அறிவு இல்லாத பைபிளினுடைய வியாக்கியானங்களை ஒண்ணு கூட தெரியாம, நம்மளுக்கு சொல்லியே தெரியாத, பகுத்து நம்மளுக்கு சொல்ல தெரியாத, நம்மளை வழி நடத்துற பாஸ்டர் அப்படின்னு சொல்றாரு. பாஸ்டர் யாரு தான்? கர்த்தரின் மேய்ப்பர்னு சொன்னாங்க. இங்க உலகத்துல உள்ளவங்க எல்லாம் நான் தான் மேய்ப்பர்னு சொல்லிட்டு ஆட மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. சரிங்களா? படிங்க. அப்புறம் அவர்களில் ஒவ்வொருவரும் தன் தன் வழியையும் அவனவன் தன் தன் மூளையில் இருந்து தன் தன் பொழிவையும் நோக்கி கொண்டிருக்கிறான். தன் தன் வழி. ஆண்டவர் சொல்றாரு, நானே வழி சத்தியம் ஜீவன் சொல்லிட்டாரு. இவங்க அவங்க ஒரு வழியை தேர்ந்தெடுத்து போறாங்க. மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் உண்டு, அவ்வழி அவங்க கனவுல வர்றது, அவங்க தரிசனத்துல வர்றதெல்லாம் சிறந்த வழின்னு சொல்லி நம்மளுக்கு தப்பான வழி படுத்திக்கிட்டு இருக்காங்க. அவர் சொன்ன வழியில வரணும். சரிங்களா? அப்ப பரலோகத்துக்கு போனேன்னு சொல்றது. சரிங்களா? இதெல்லாம் எவ்வளவு பெரிய பொய் தெரியுங்களா? தீர்க்க தரிசனங்கள்லாம் வெளிப்படுத்தின விசேஷத்தோட முடிஞ்சிருச்சுங்க. அதுக்கப்புறம் வேற எந்த தீர்க்க தரிசனம் கொடுக்கறதா அவங்க பரலோகத்துல இருந்து எந்த மெசேஜுமே இல்லை. வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரத்துல இதோட ஒண்ணு சேர்க்க வேணாம், குறைக்க வேணாம், இவ்வளவுதான் அப்படின்னு முடிச்சிட்டார். அதுக்கப்புறம் இப்ப தீர்க்க தரிசனம் இருக்குன்னு சொன்னாலே அவங்க பொய்யங்க தான். சரிங்களா? மரண வழி. அப்ப இவங்க மைண்ட்ல உள்ளதான் நம்மளுக்கு சொல்றாங்க. தேவனுடைய ஆவியில அவங்க சொல்றதா? அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. நம்ம இதெல்லாம் மிரட்டுறது. காணிக்க போடலையா உனக்கு சாபம் வந்துடும். இதை எடுத்துக்கிறது உடனே மல்கியா 3ஆம் அதிகாரத்தை. இல்லைனாக்க உனக்கு நீ தேவனை வஞ்சிக்கிறேன்னு சொல்ல வேண்டியது. அதான் கேட்டேன், நீங்க ஆசாரியரா இருந்தா உங்களுக்கு யாருங்க காணிக்க கொடுக்கறதுன்னு நான் கேட்கிறேன். நம்ம என்ன ஏமாத்து மந்தமா இருக்கிறோம் பாருங்க.
நம்ம உழைப்புல அவன் பொழப்பு நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. படிங்க. வாருங்கள், திராட்சரசத்தை கொண்டு வருவேன், மதுவை குடிப்போம், நாளைய தினம் இன்றைய தினம் போலவும் இதற்கு அதிகமாகவும் இருக்கும் என்பார்கள். ஓகே, அப்ப நம்மளுடைய கிறிஸ்துவாகிய ஒரே மெய்ப்பர்கிட்ட நாம் என்ன பண்ணப்பட்டிருக்கிறோம்னா நிச்சயம் பண்ணப்பட்டிருக்கிறோம். ஆனா இங்க இருக்கிற எத்தனை மெய்ப்பர்கள் நம்மளை எங்கெங்க வஞ்சிக்கிறாங்கன்னு பார்த்துக்கோங்க. சரிங்களா? அதை தான் 2 கொரிந்தியர் 11:2 நம்ம பார்க்கும்போது நம்மளுடைய ஒரே கிறிஸ்துவாகிய மணவாளனுக்கு நாம் மணவாட்டியாக ஆசாரிய கூட்டமாக நியமிக்கப்பட்டிருக்கிறோம். சரிங்களா? நம்ம என்ன ஆயிடக்கூடாதுன்னா வஞ்சிக்கப்பட்டுறக்கூடாது. படிங்க அந்த ஒரு வசனத்தை 2 கொரிந்தியர் 11 1 2. 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 1-2 பக்கம் 253. என் புத்தியினத்தை நீங்கள் சற்றே சகித்தால் நலமாயிருக்கும். இப்படி எல்லாம் பேசுறதுனால நான் கூட உங்கள்கிட்ட என்னங்க இப்படி புத்தியினமா பேசிக்கிட்டு இருக்கிறீங்கன்னு நினைச்சாலும் சரிதான். இருக்கிற உண்மையை எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கிறோங்க. இதுதான் உண்மை. சரிங்களா? இது புத்தியினமாலாம் சொல்லல, இது வசனம் இப்படி இருக்குது, நம்ம வஞ்சிக்கப்பட்டிருக்கிறோங்கிறத சொல்றேன். படிங்க. சகித்தால் நலமாயிருக்கும், என்னை சகித்தும் இருக்கிறீர்களே. நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியமான வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். ஆல்ரெடி கெட்டு போய் தான் இருக்கிறான். இந்த சத்திய பைபிளுக்குள்ளே இல்லாம கெட்டு போய் புளிச்சு போய் அந்த கிறிஸ்துக்குள்ளான சிந்தனையே இல்லாம தான் நம்ம இதெல்லாம் புரியாம தான் இருக்கிறோம். இங்க ஆங்கிலத்தில் சொல்லப்படுது, so your minds may be corrupted அப்படிங்கிறாரு. நீங்க கரெக்டா ஆயிராதீங்கன்னு சொல்றாரு. இப்ப ஆல்ரெடி நம்ம மைண்டுக்குள்ள யார் வந்து உட்கார்ந்து இருக்கிறான்னு நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். இந்த பொய் போதகமும் பொய் வழிகாட்டிகளும் தான் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அப்ப இந்த மைண்ட்ல உள்ளதை எடுத்து போட்டுட்டு புளிப்பு இல்லாதவர்களா அவர் அழைத்த அந்த அழைப்புக்கு பாத்திரவான ஆகணும். ஏன்னா வெளிப்படுத்தல் 18:1-2 என்ன சொல்லிட்டாருன்னா, பாபிலோன் விழும், விழும், நிச்சயமாகவே விழும். படிங்க. வெளிப்படுத்துதல் 18ஆம் அதிகாரம் வசனம் 2 பக்கம் 349. அவன் பலத்த சத்தமிட்டு, மகா பாபிலோன் விழுந்தது, விழுந்தது, அது பேய்களுடைய குடியிருப்பும். பாபிலோன்னாலே யாரு வந்து குடியிருக்கிறது? பாபிலோன்னா யாரு? அங்க யாருதான் குடியிருக்கிறா? பாத்துக்கோங்க. பேய் குடியிருக்கிற இடத்துக்காக நம்ம போகணும். இதெல்லாம் தீர்க்க தரிசனங்க அப்படியே இருக்கு. அப்படின்னாக்க பாபிலோன் குமாரசி மத்தியில மட்டும் என்ன இருக்குதுங்கிறிய? அங்க பெரிய பேய்னா இங்க இருக்கிறதெல்லாம் குட்டி பேய். படிங்க. பாபிலோன் விழுந்தது, விழுந்ததுன்னா ஆர்சியும் விழுவும், புரோட்டஸ்டாண்டும் விழுவும் அர்த்தம். படிங்க. அது பேய்களுடைய குடியிருப்பும், சகலவித அசுத்த ஆவிகளுடைய காவல் வீடும், அசுத்தமும் அருவருப்பும் உள்ள சகலவித பறவைகளுடைய கூடுமாயிற்று. அதனாலதான் நம்ம கடுகு விதையை விதைச்சிட்டு வயல்ல போய் விதைச்சிட்டு மனுஷகுமாரன் வந்தா அது என்ன ஆயிடுச்சு? பெரிய மரம் ஆயிடுச்சு. அதுல கிளைகள்லாம் பறவைகள் வந்து உட்கார்ந்து இருக்குன்னு பார்த்தோம். மரம்னாலே எசேக்கியேல் 31 4வது வசனம் தேசம். சரிங்களா? அப்ப யூரோப் நாடுகள்ல உள்ள அந்த தேசங்கள் எல்லாம் ஒவ்வொரு மரத்திலையும் ஒவ்வொரு கிளையிலையும் யார் வந்து உட்கார்ந்து இருக்கிறா? பறவை. எந்த பறவை அது? இந்த அசுத்தாவி. எந்த யூரோப் நாடுகள்ல உள்ள அங்க இருக்கிற சபைகள் தான் இங்க வந்துச்சு. இந்தியாவுக்கும் சரி வேற எந்த நாட்டுக்கும் போனுச்சு. யூரோப்பு ஆசியா கண்டத்துல உள்ள அந்த யூரோப் நாடுகளை சார்ந்த ஒரு விஷயம். அப்ப அந்த கடுகு விதை போட்டா மரமாகுமா? என்னைக்காச்சும் கடுகு மரம் பார்த்துருக்கிறீங்களா? மஸ்டர்டுன்னு கிளியரா போட்டிருக்குங்க. ஆலமரம்லாம் இல்லவே இல்லை. ஆகாது. அதுதான் என்ன சொல்லிட்டாருன்னா, இந்த கடுகுங்கிறது எதற்கு அடையாளமா சொல்லியிருக்காரு? கடுகளவு விசுவாசத்தை சொல்லப்படுது. நீங்க பைபிள் விசுவாசத்துல விட்டுட்டு அவங்க சொந்த போதகத்துக்குள்ள போயிட்டாங்க இல்லையா? ஆர்சி சபை, அதுல இருந்து தானே வந்தது புரோட்டஸ்டாண்டு. அது உலகமெல்லாம் கிறிஸ்தவ தேசமா மாறி போயிருக்குங்கிறதா இந்த ஓமையினுடைய விளக்கம். ஒவ்வொரு தேசமும் கிறிஸ்தவ தேசம் இன்னைக்கு. யூரோப் நாடும் ஆசியா கண்டத்துல உள்ள ஜனங்களை பத்தி பறவை வந்து ஜனங்கள் எங்கேயாச்சும் வசனம் இருந்தா சொல்லுங்க. இலைப்பாறுதல்னா அசுத்தாவி வந்து உட்கார்ந்து இருக்குதுன்னு அர்த்தம். நல்லா தூங்கி ஒரு ஆண்டவர் கூட சொல்றாரு, ஒரு அசுத்தாவி வெளியே அனுப்பிட்டா போயிட்டு எல்லா இடத்தையும் தேடி பார்த்துட்டு 7 இன்னும் மோசமான ஆவியை கொண்டாந்து இன்னும் நல்லா இலைப்பாருமா நம்மளுக்கு. இதுதான் உண்மை. சரிங்களா? இந்த சத்தியத்தை கேட்ட பிறகு வெளியே போனவங்க எல்லாம் இன்னும் மோசமான நிலைமையில தான் போக முடியும்.
7 ஆவிகளுக்கு இன்னும் மோசமான நிலைமைக்கு தான் போக முடியும். அதுதான் உண்மை. அதுதான் அதுக்கு அந்த அர்த்தத்துக்கான ஒரு விஷயம். ஓகே. அப்ப இந்த இடத்துல நம்ம பார்க்கும் பொழுது இப்படிப்பட்ட ஒரு விஷயத்துல பேரழிவு இருக்குது. அதுலதான் 3வது வசனம் என்ன சொல்றாரு? 18ல அவனுடைய வேசித்தனத்தின் உக்கிரமான மதுவை இல்ல 18. ஓகே ஓகே. சகலவித அசுத்த ஆவிகளுடைய காவல் வீடும் அசுத்தமும் அருவருப்பும் உள்ள சகலவித பறவைகளுடைய கூடுமாயிற்று. அவனுடைய வேசித்தனத்தின் உக்கிரமான மதுவை எல்லா ஜாதிகளும் எல்லா தேசங்களும் குடித்தார்கள். சரி, இது என்ன மதுபானம்? மதுபானம்னா என்னன்னு தெரியுங்களா? சரி, மது குடிச்சா எப்படி இருக்கும்? கிறுகிறுன்னு இருக்கும். நீங்க டாஸ்மார்க் போயிட்டு வர ஆளுகளை ரோட்ல பார்த்தாலே தெரியும். அவன் பேசுறதே ஒன்றும் புரியாது. அவர்களுக்கு வர்ற தைரியமும் என்னவா இருக்குன்னு தெரியல, பொத்து பொத்துன்னு விடுவாங்க. சரிங்களா? அப்ப அந்த மதுபானங்கிறது என்னன்னா, போதை நிறைந்த ஒரு சூழ்நிலையில மைண்ட் இல்லாம இயக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, மைண்டை செயலிழக்க வைக்கக்கூடியது அந்த மதுபானம். இந்த மதுபானத்தை பத்தி ஏசாயா 28ல 5 படி. ஏசாயா 28ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், பக்கம் 831. அக்காலத்திலே சேனைகளின் கர்த்தர் தமது ஜனத்தின் மீதியானவர்களுக்கு, அக்காலத்தில், அந்நாளில், அப்பொழுது, கர்த்தருடைய நாள், நியாய தீர்ப்பின் நாள், கடைசி நாள் அப்படின்னாலே இது என்னன்னா, ஆண்டவர் 2ஆம் வருகையில வந்திருக்கும் நாளில் அர்த்தமா. இந்த வசனத்தை நீங்க படிக்க ஆரம்பிக்கும் போதே அக்காலம்னு ஆரம்பிச்சிட்டாலே அது யாரை தான் குறிக்குது? 2ஆம் வருகையில வந்திருக்கும் போதுன்னு அர்த்தம். புரிஞ்சுக்கணும். அந்த நாள்ல படிங்க. அக்காலத்திலே சேனைகளின் கர்த்தர் தமது ஜனத்தின் மீதியானவர்களுக்கு, தன்னுடைய ஜனத்தில் மீதியானவர்கள், தன்னுடைய ஜனம் எத்தனை பேரு? அதுல 6 சபை ரெடியா இருக்கும். மீதியானவங்க யாரு? யாரு? நம்ம. அப்படி சொல்லுங்க. நம்மள, நம்ம மீதியான நம்மள பத்தி வசனம். யார பத்தி வசனம்? 6 சபையை பத்தி வசனம். அது நம்மளை பத்தி வசனம். என்னன்னு பாருங்க, படி. மீதியானவர்களுக்கு மகிமையான கிரீடமாகவும் அலங்காரமான முடியாகவும், நியாயம் விசாரிக்க உட்கார்ந்திருக்கிறவனுக்கு நியாயத்தின் ஆவியாகவும். நியாயம் விசாரிக்க உட்காருகிற அப்படின்னா நியாய தீர்ப்பினால் தான் அந்த அக்காலம்ங்கிறது. ஆண்டவர் 2ஆம் வருகையில வந்திருக்கிற அந்த ஒரு 1000 வருட நியாய தீர்ப்பின் நாள்ல இந்த தெளிந்த ஆவிக்குரிய சத்தியத்தின் ஆவியை நம்மளுக்கு கொடுத்துருப்பாராம். சரிங்களா? தொடர்ந்து வாசிங்க. யுத்தத்தை அதன் வாசல் மட்டும் திருப்புகிறவர்களின் பராக்கிரமமாகவும். அந்த யுத்தங்கிறது மகா ஓத்திர காலங்கிறது உடைய வாசப்படியை ஓபன் பண்ணி வச்சுட்டு இவங்க போயிருவாங்க. எங்க போயிருவாங்க? பரலோகத்துக்கு. மகா ஓத்திர காலம் என்னது? கோகுமாகோகு யுத்தம், மகா ஓத்திர காலத்தினுடைய உச்சம். அப்புறம் என்ன பாக்குறோம்? அர்மகதோன் யுத்தம்ங்கிற ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணி வச்சுட்டு போயிருவாங்க. அப்ப வாசல் படி வரையும் வந்து இருப்பாங்க. யாரு? இந்த 7ஆம் சபையில உள்ளவங்க. சரிங்களா? அது வரையும் உயிரோட இருப்பாங்கன்னு வசனம் சொல்லுது. படிங்க. ஆனாலும் இவர்களும் திராட்சரசத்தால் மயங்கி, அவர்களும் இந்த இவ்வளவு சத்தியத்தை கேட்ட நாம் கூட என்ன ஆயிருவோமா? திராட்சரசத்தால் மயங்கி. இது என்ன திராட்சரசம்? இன்னும் புரியல நம்மளுக்கு. படிங்க. மதுபானத்தால் வழி தப்பி போகிறார்கள். மதுபான குடிச்சோம்னா கரெக்டா போக வேண்டிய வழியை விட்டுட்டு வேற வேற வழியில போயிடுறது. அப்ப நானே வழி சத்தியம் ஜீவன் சொன்ன கிறிஸ்து சொன்ன வழியை விட்டுட்டு அவனவனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழியில வழி தப்பி போற நிலைமையில இருப்பாங்க. இந்த சத்தியத்தை கேட்ட பிறகு அநேகர் இப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. படிங்க. மதுபானத்தால் வழி தப்பி போகிறார்கள். ஆசாரியனும் தீர்க்கதரிசியும் மதுபானத்தால் மதிமயங்கி. பாருங்க, ஆசாரியனும் தீர்க்கதரிசியும். ஆசாரியன்னா இந்த சத்தியத்தெல்லாம் கத்துக்கொண்டு இப்படி வாழணும்னு வந்தவனும், தீர்க்கதரிசினா அந்த பைபிள் சத்தியத்திற்கு தெளிவான ஆவிக்குள்ள வழி நடத்தப்படுறவனும். அப்படிங்கிற அந்த நிலைமையில உள்ளவனே என்ன ஆயிடுவான்? மதுபானத்தால் மதிமயங்கி, திராட்சரசத்தால் விழுங்கப்பட்டு, சாராயத்தினால் வழி தப்பி, தீர்க்க தரிசனத்தில் மோசம் போய் நியாய தீர்க்கிறதில் இடறுகிறார்கள். தீர்க்க தரிசனத்தில் மோசம் போய் நியாயம் தீர்க்கிறதில் இடறுகிறார்கள். அப்படிங்கும்போது இந்த சத்தியத்துக்குள்ள வந்தவங்களே நான் என் வாழ்க்கையில பார்க்கும்போது அநேகர் பின்வாங்கி பொய்க்குள்ளதான் போயிருக்கிறாங்க. அப்படி நான் கண்ணால பார்த்ததை நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். அப்ப இந்த சத்தியத்துக்குள்ள வந்தவங்களை மதிமயக்கம் பண்ற அளவுக்கு என்ன இருக்கு? ஒரு மதுபானம் இருக்கு. அந்த மதுபானத்தை ஊத்தி கொடுத்த அம்மா யாரு? இந்த ஸ்திரீ. இது என்ன மதுபானத்தை ஊத்தி கொடுத்துச்சுன்னா, படிங்க.
இதைதான் பாஸ்டர்களும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வாங்க குடிப்போம், தூங்குவோம், நாளைக்கு என்ன நடக்குதுன்னு அப்புறம் பார்த்துக்குவோம்னு சொல்லி நம்ம ஏசாயால படிச்சோம். இதுலயும் இப்படிதான் இருக்கு. படிங்க. போஜன பீடங்கள் எல்லாம் வாந்தியினாலும் அசுத்தத்தினாலும் நிறைந்திருக்கிறது. போஜன பீடம் எல்லாம் அவங்க குடிச்ச அந்த மதுபானத்தினுடைய வாந்தியும் அசுத்தமும் தானே. அசுத்தமும். சரிங்களா? நம்ம எடுத்த வாந்தியே நம்ம பார்த்தோம்னா இப்ப நினைச்சாலும் வாந்தி வந்துடும். பார்த்திருக்கிறீங்களா நம்ம வாந்திய? பக்கத்துல உள்ளவன் எடுத்தாயே எப்படி இருக்கும் நம்மளுக்கு? வாந்தி எடுத்து பக்கத்துல உள்ள ஆள் வாந்தி எடுத்து பார்த்திருக்கிறீங்களா? பக்கத்துல போய் நின்று இருக்கிறீங்களா? நாத்தமா இருக்கிறத காட்டிலும் நம்மளுக்கு வாந்தி வந்துடும். இது யாவன் எடுத்து வச்ச வாந்தி? எவன் எடுத்து வச்ச வாந்தி? நம்மளை வழி நடத்துறவங்க எடுத்து வச்ச வாந்தி. எதை குடிச்சுப்புட்டு? யார் ஊத்தி கொடுத்தது? இந்த பொம்பளை சொல்லி கொடுத்த திருத்துவம் ஆத்துமா நரகங்கிற இந்த போதனைய உள்வாங்கிட்டு ஊத்தி ஊத்தி எல்லாரும் கொடுத்துருச்சு. அத முழு கிறிஸ்தவமும் குடிச்சிட்டு இருக்கு. நம்ம இந்த சத்தியத்தை வந்த வாங்கின உள்வாங்கினவங்க கூட அதுல கொஞ்சம் நல்லா இருக்கு டேஸ்டான்னு வாங்கி குடிச்சிட்டு இப்படி பின்வாங்குறவங்க இருக்கிறாங்க. அதனாலதான் இப்ப என்ன சொல்றாரு, நம்மள அடுத்த வசனங்களை படிங்க. அவர் யாருக்கு அறிவை போதிப்பார், யாருக்கு உபதேசத்தை உணர்த்துவார்? பால் மறந்தவர்களுக்கும் முளை மறக்கப்பட்டவர்களுக்குமே. பால் குடி மறந்தவங்களுக்கு தான் இந்த சத்தியத்தை எல்லாம் சொல்லி கொடுப்பேன். சரிங்களா? அப்ப நீங்க வேத வாக்கியங்கள் இங்கே கொஞ்சமும் அங்கே கொஞ்சமா இருக்கு. இதெல்லாம் அடுத்தடுத்த வசனத்துல வரும். படிங்க படிங்க. கற்பனை மேல் கற்பனையும் கற்பனை மேல் கற்பனையும் பிரமாணத்தின் மேல் பிரமாணமும் பிரமாணத்தின் மேல் பிரமாணமும் இங்கே கொஞ்சமும் அங்கே கொஞ்சமுமா என்கிறார்கள். ஓகே. அப்ப அதுதான் என்னன்னா சத்தியத்தை பகுத்து பார்த்து கரெக்டா குழந்தை மாதிரி ஆண்டவர் சொன்னார். குழந்தைகளை அவர்களை வர்றத தடுத்தவனே ஆண்டவர் என்ன சொன்னார்? வர விடுங்க, தடுக்காதீர்கள். ஏன் அவர்கள் ஏன் அவர்களுக்குரியதுன்னா அவங்கள மாதிரி அப்படியே சின்ன பிள்ளைகளுக்கு ஏப்பார் ஆப்பிள்னு சொன்னா அப்படியே சொல்லுங்களா? படிக்கிறதெல்லாம் சொல்லி கொடுக்கறத அப்படியே சொல்லுங்களா? அது மாதிரி இந்த பைபிள் சத்தியத்தை அப்படி கண்ணை மூடிக்கிட்டு கேட்டுக்கணும். நம்ம சொந்த கதையெல்லாம் உள்ளே கொண்டாடக்கூடாது. அதுதான் மதுபானம். அப்ப இன்னும் சொண்டா பைபிள் சொல்லிருச்சு, எனக்கு புரியுதோ புரியலையோ நான் ஃபர்ஸ்ட் அதுக்கு கீழ்படுகிறேன்னு ஒத்துக்கணும். அதை நம்ம ஒப்பு கொண்டு போகணும். சரிங்களா? அப்படியாக இந்த ஒரு சூழ்நிலையில தான் அவள் வாயிலிருந்து வந்திருக்கிற இந்த வாந்தியினாலதான் வெளிப்படுத்தின விசேஷத்துல நம்ம படிச்சோம் இல்லையா, அந்த 7ஆம் சபை என்ன நிலைமையில இருக்குன்னா வாந்தி பண்ற நிலைமையில இருக்குது. சரிங்களா? அப்ப அந்த வாந்தி பண்ற நிலைமையில இருக்குன்னாக்கே அது என்ன ஒரு காரியம்னு பார்க்கும்போதுதான் 15வது வசனத்தை படிங்க. 7ஆம் சபை 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். 15, 16, 17, 18. வெளிப்படுத்துதல் 3, 15, 16, 17, பக்கம் 336. உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், நீ குளிருமல்ல அனலுமல்ல, நீ குளிராவதாவது அனலையாவது இருந்தால் நலமாய் இருக்கும். இப்படி நீ குளிருமின்றி அனலுமின்றி வெதுவெதுப்பாய் இருக்கிறபடினால் உன்னை என் வாய் நின்று வாந்தி பண்ணி போடுவேன். நீ நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதபிக்கப்பட்டவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியமாய் இருக்கிறது அறியாமல் நான் ஐஸ்வர்யவான் என்றும் திரவிய சம்பன் என்றும் எனக்கு ஒரு குறைவும் இல்லை என்று சொல்லுகிறபடியால் நான் நீ ஐஸ்வர்யன் ஆகாதபடிக்கு நெருப்பிலே புடமிட்ட பொன்னையும் ஐஸ்வர்யன் ஆகும்படி பார்த்து படிங்க. நான் நீ ஐஸ்வர்யன் ஆகும்படிக்கு நெருப்பிலே புடமிட்ட பொன்னையும் உன் நிர்வாணமாகிய அவலட்சணம் தோன்றாதபடிக்கு நீ உடுத்திக் கொள்வதற்கு வெண் வஸ்திரங்களையும் என்னிடத்திலே வாங்கி கொள்ளவும், நீ பார்வை அடையும்படிக்கு உன் கண்களுக்கு கழிங்க போடவும். மருந்து. இப்ப இந்த பைபிள் நம்ம இந்த ஸ்டடிக்கு வந்தவொடனே நம்ம மறைக்கப்பட்ட கண்கள்ல உள்ள எல்லாமே நீக்கப்பட்டு எல்லா பைபிளும் அப்படி கொஞ்சம் புரிய வருது இல்ல. இப்ப கண்ணு தெரியுதுன்னு அர்த்தம், காது கேட்குதுன்னு அர்த்தம். எல்லா சிந்தையும் கிறிஸ்துவுக்குள்ளான பைபிள் புரிய ஆரம்பிச்சுன்னா நம்ம கண்ணு தெரியுது. அவர் சொன்ன மாதிரி நம்ம என்ன நிலைமையில இருக்கிறோம் இதெல்லாம் கண்ணு தெரியாம காது கேட்காம இருதயத்துல உணர்வு இல்லாம இருந்தோம். கிறிஸ்து கொடுக்குற அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை தெளிவான முறையில உடுத்தாம இருந்தோம். நான் கொடுக்கறதெல்லாம் வாங்கிக்கேன்ட்டார். 2ஆம் வருகையில வந்து நான் கொடுக்கறதெல்லாம் அப்படியே வாங்கி வச்சுக்க, உனக்கு அது பிரயோஜனமா இருக்குன்ட்டார். படிங்க. அவலட்சணம் தோன்றாதபடிக்கு நீ உடுத்திக் கொள்வதற்கு வெண் வஸ்திரங்களையும் என்னிடத்தில் வாங்கிக் கொள்ளவும், நீ பார்வை அடையும்படிக்கு உன் கண்களுக்கு கழிவு போடவும் வேண்டும் என்று உனக்கு ஆலோசனை சொல்லுகிறேன். நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை கழிந்து கொண்டு சிட்சிக்கிறேன். ஆகையால் நீ ஜாக்கிரதையாய் இருந்து மனம் திரும்பு. ஓகே. ஆண்டவர் கூட முதல் நூற்றாண்டுல வந்து பேசும்போது இவர் எங்க இருந்துங்க இந்த அதிகாரத்தெல்லாம் வாங்கி வச்சு பேசிக்கிட்டு இருக்காருன்னு ஆச்சரியப்பட்டாங்க. நாங்க கூட பேசும்போது ஒரு சில விஷயத்துல ரொம்ப அதிகாரமா பேசுறோம்னா
வசனத்தை தான் நாங்கள் அப்படியே எடுத்து கொண்டாந்து வைக்கிறோம் ஒழிஞ்சு இந்த சிற்றிப்புக்குரிய ஒரு விஷயம் நம்ம இருதயத்துல போய் உள்ள உட்காந்து அப்படியே இருக்கிற பூச்சியெல்லாம் வெளியே எடுக்கும். உட்காந்துக்கிட்டு இருப்பாருங்க அப்படியே மைண்டுக்குள்ள வெளியே எடுக்கும். அப்படியே விட்டுருங்க, ஓடிட்டுன்னு விட்டுருங்க அந்த பூச்சியெல்லாம், அந்த அருவறுப்புகள்லாம். சரிங்களா? அதனாலதான் நான் உன்னை வாயிலிருந்து வாந்தி பண்ணி போடுவேன்னா, அருவறுப்பான காரியத்துக்குள்ள தேவ சித்தத்தை நிறைவேற்ற வந்திருக்கிறவர்கிட்ட அருவறுப்பான காரியம் இருந்துச்சுன்னா ஏத்துக்க முடியுமா? போ அப்படின்றவார். காரணம் என்னன்னா, நம்ம ஒண்ணு குளிரா இருக்கணுமா, இல்லைன்னா அனலா இருக்கணுமா. எதுல அனலா இருக்கணும்? அப்பனா எதுல அனலா இருக்கணும்? ஆவியிலே, அந்த சத்தியத்தின் ஆவிக்குள்ளான வேத காரியத்துக்குள்ளாக சத்தியத்துல அனலா இருக்கணும். குளிர்னா இந்த உலகத்துல நடக்கிற எல்லா குளிரான சூழ்நிலையில போய் அப்படியே புண்ணிக்கிட்டு இருக்கிறது, எது நடந்தாலும் கவலைப்படுறது இல்லை. அப்ப அந்த குளிரா ஒண்ணு உலகத்தோட உலகமா போயிரு, உலகத்துல குளிரா போயிரு, இல்லைன்னா அனலாயிரு. உலகத்திலயும் இருக்க வேண்டியது, இந்த சத்திய அனல்லயும் இருக்க வேண்டியதுன்னா அது வெதுப்பெதுப்பெல்லாம் யார் அவருக்கு என்ன பண்ண முடியாது, வாந்தி பண்ணிடுவார். இருந்தா நீ அனலா இருங்கிறதா இங்க சொல்ல வர்றார். அப்படிப்பட்ட அனலுக்குரிய ஒரு விஷயத்துல ஒரு கடைசியா ஒரு வசனத்தினுடைய தீர்க்க தரிசனத்தை பார்த்துட்டு நம்ம நிறைவு பண்ணலாம். ஏசாயா 4ஆம் அதிகாரத்துல 1வது வசனம். அந்நாட்களில் 7 ஸ்திரீகள் ஒரு புருஷனை பிடித்து, நாங்கள் எங்கள் சொந்த ஆகாரத்தை புசித்து எங்கள் சொந்த வஸ்திரத்தை உடுப்போம், எங்கள் நிந்தை நீங்கும்படிக்கு உன் பெயர் மாத்திரம் எங்கள் மேல் விளங்கட்டும் என்பார்கள். ஓகே, இது என்ன நாள்? அந்நாள்னாலே இரண்டாம் வருகை வந்திருக்கிற நாள். வந்திருக்கிற அந்த நாள்ல 7 அப்படின்னா 7 நாள் என்னன்னு சொல்லுங்க. முழுமை. ஸ்திரீகள்னா இருக்கிற அத்தனை சபையும், முழுமையா இருக்கிற உலகத்தில் உள்ள எல்லா சபையும் எப்ப? என்னாலிலே ஆண்டவர் 2ஆம் வருகையில வந்திருக்கும் போது இந்த உலகத்தில் உள்ள அத்தனை சபையும் அப்படின்னு அர்த்தம். எத்தனை சபையும்? எத்தனை சபையும்? அத்தனை சபையும். 7 நாளே முழுமையா இருக்கக்கூடிய அத்தனை சபையும் என்ன சொல்லுமா? எங்கள் நிந்தை, நாங்கள் எங்கள் சொந்த ஆகாரத்தை புசிச்சுக்கிறோம், நீங்க கொடுக்குற சாப்பாடுலாம் எங்களுக்கு வேண்டாம். அடுத்தது, எங்கள் சொந்த வஸ்திரத்தை உடுத்திக்கிறோம், நீங்க கொடுக்குற வஸ்திரம்லாம் எங்களுக்கு வேணும். ஆனா அந்த ஆலோசனையில் என்ன சொன்னாரு? நீ உடுத்தி இருக்கிறதெல்லாம் சரியில்லை, நான் கொடுக்குற வஸ்திரத்தை உடுத்திக்கேன்னு சொன்னார்ல. இந்த ஸ்திரீகள்ங்கிற இந்த சபைகள் எல்லாம் என்ன சொல்லுது? கிறிஸ்து கொடுக்கிற ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்த தயார் இல்லை. அவர் கொடுக்கிற உணவை, இந்த சத்தியத்தை கேட்கறதுக்கு தயார் இல்லை. 450 கோடி கிறிஸ்தவர்கள் இந்த சத்தியம் போய் சேர்றதுக்கு நாங்க எங்களால உலகளாவிய அளவுல எல்லா இடத்துலயுமே இந்த முயற்சி பண்றோம். அப்படியே குறுகிதான் வருது, எண்ணிக்கையில குறைச்சுதான். ஏன்னா இந்த பூமியில 1,44,000 பேர், எண்ணி ஒரு 2000 3000 பேருக்கு மேல இல்ல. அவங்களுக்கு தான் இது போய் சேரணும், எல்லாத்துக்கும் போய் சேர வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப அந்நாளிலே உலகத்தில் உள்ள எல்லா கிறிஸ்தவ அமைப்புகளும் யாரு? ஸ்திரீகளும் ஒரே ஒரு புருஷனை ஒத்தி பிடிச்சிருக்கிறாங்க. யார் அந்த புருஷன்? இயேசு கிறிஸ்து தான் எங்க மணவாளன். எந்த சபையாச்சும் இல்லைன்னு சொல்லுதான்? சொல்லுங்க. ஆசியா இருக்கட்டும், சிஎஸ்ஐயா இருக்கட்டும், பெந்தகோஸ்தையா இருக்கட்டும், எந்த சபையாச்சும் மணவாளன் யாருன்னு சொல்லுது? ஆனா அவர் கொடுக்கிற வஸ்திரமாகிய இந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை, இவ்வளவு விசேஷித்த இவ்வளவு பெரிதான ரட்சிப்புக்குரிய 1,44,000 பேருக்குரிய அந்த வஸ்திரத்தை உடுத்துறேங்கிறாரு. அந்த ரட்சிப்பின் வஸ்திரம் ஒண்ணு இருக்குதுன்னே தெரியாது. 1,44,000 பேருக்குரிய ஒரு ரட்சிப்பு இருக்குன்னு தெரியுமா அந்த கிறிஸ்தவத்துக்கு? அவங்க ரட்சிப்பு என்னன்னா, நான் கிறிஸ்துவ விசுவாசிக்கிறேன், நான் யோவான் 3:16 தான் அவங்க வாழ்க்கையை விசுவாசித்து என்னது நித்திய ஜீவனை அடைவது. உலக ரட்சிப்புக்கு தான் அவங்க விசுவாசிச்சுக்கிட்டு இருக்காங்க ஒழிஞ்சு கிறிஸ்து கொடுக்கிற அந்த ரட்சிப்பின் வஸ்திரம், பரலோக ரட்சிப்புக்கு அவர்கள் அந்த ரட்சிப்பை இருக்குதுங்கிறதே தெரியாது. அப்புறம் தானே வாங்குறதுக்கு வர்றது. சரிங்களா? அடுத்தது, அவர் கொடுக்குற அந்த சத்தியத்தை ஏற்றுக்கொள்கிற மனநிலைமையும் இல்லை. அதனால அவர் கொடுக்குற சத்தியம் என்கிறது எதை அடையாளப்படுத்துதுன்னா, ஜெரமியா 15:14 உன்னுடைய வார்த்தை கிடைத்தவுடனே அவைகளை உட்கொண்டேன், உன்னுடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்திற்கு மகிழ்ச்சியுமா இருக்கிறது, சேனைகளின் கர்த்தரை அப்படிங்கிற அந்த சொல்லக்கூடிய அந்த வசனத்தினுடைய சத்தியம் தான் என்னன்னு பாக்குறோம்னா, யோவான் 17:17 உம்முடைய வசனமே சத்தியம், அந்த சத்தியத்தினாலே எங்களை பரிசுத்தப்படுத்துங்கிறத ஒப்பு கொடுக்கணும். இப்படி ஒப்பு கொடுக்கிற அவருடைய வசனத்தை ஏற்றுக்கொள்ளணும். இதுல படிச்சோம் இல்லையா, வெளிப்படுத்தல இந்த 7ஆம் சபைக்கு என்ன ஒரு ஆலோசனை கொடுத்திருக்கிறார்? நான் கொடுக்கறத வாங்கி சாப்பிடு, நீ இதெல்லாம் தூக்கி எரிஞ்சிருட்டார்.
இவைகள் எல்லாமே நம்ம மைண்ட்ல உட்கார்ந்துருக்குங்க. அவ்வளவு சீக்கிரமெல்லாம் தூக்கி எறிய முடியாது. ரத்தத்துல ஏத்தி இருக்குது. எதுல ஏத்தி இருக்குது? இந்த சமுதாயம் உங்களை அவ்வளவு சீக்கிரமா விடாது. ஒரு பெரிய போராட்டமான ஒரு காரியம் தான் இருக்கும் இதுல. அதனால சிற்றிப்பு இருக்கும். அதுல நம்ம ஒரு சில விஷயத்துல நம்ம கண்டிக்கப்படுவோம். அதையெல்லாம் நம்ம ஏற்ற ஒரு காரியத்துல நாம் உடுத்தப்பட வேண்டும். ஆக அவர் கொடுக்கிற அந்த வஸ்திரம் ஏசாயா 61:10 மணவாளன் ஆபரணங்களினால் தன்னை அலங்கரித்துக் கொள்கிறதற்கும் மணவாட்டி நகைகளினால் தன்னை சிங்காரித்துக் கொள்கிறதற்கும் ஒப்பாக அவர் ரட்சிப்பின் வஸ்திரத்தை எனக்கு உடுத்தி நீதியின் வஸ்திரத்தை எனக்கு சரிக்கிறார். அவர் நம்மளுக்கு இந்த 2ஆம் வருகையில இந்த ரட்சிப்பு எவ்வளவு பெரிதான 1,44,000 பேருக்குரிய ரட்சிப்பு ஒண்ணு இருக்குங்கிறத நம்மளுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறாருங்க. இதுக்கு முன்னாடி உள்ள சபைகள்லாம் இதை பத்திலாம் நம்மளுக்கு சொல்லியே கொடுக்கல. அதே மாதிரி நீதியின் வஸ்திரம் கிறிஸ்துவை விசுவாசிப்பதனால் நாம் நீதிமானாக போறோம், பாவத்திலிருந்து விடுதலை. இந்த 2 வகையான ரட்சிப்பையும் உடுத்திருந்தாதான் நீங்க எங்க போக முடியும். முழு கிறிஸ்தவமும் கிறிஸ்துவுக்குள்ளாக ஒரு விசுவாசத்துல விசுவாசிக்கும் போது நித்திய ஜீவனுக்கான நீதிமான் ஆக்கப்படுற அந்த வஸ்திரம் இருக்குதுன்னு வச்சுக்கலாம்னு வைங்க. ஆனா ரட்சிப்பின் வஸ்திரம் இப்படி ஒண்ணு இருக்குதுங்கிறது தெரியாது. எது எந்த வித ரட்சிப்பு? இந்த 1,44,000 பேருக்குரிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது தெரியாது. ஆகவே இவர் கொடுக்கிற இந்த ஒரு ரட்சிப்பை நாம் ரட்சிப்பின் வஸ்திரத்துக்குரிய இவ்வளவு பெரிதான அழைப்புக்குரிய அந்த ரட்சிப்பு அடைவதற்கு தேவன் நம்மளை அழைத்திருக்கிறார். அதை புரிந்து கொள்வோம். ஏசாயா 64:6 படிக்கலாம். ஏசாயா 64:6 பக்கம் 870 நாங்கள் அனைவரும் சீட்டானவர்கள் போல இருக்கிறோம், எங்களுடைய நீதிகளாம் அழுக்கான கந்தை போல் இருக்கிறது, நாங்கள் அனைவரும் இலைகளைப் போல் உதிர்கிறோம், எங்கள் அக்கிரமங்கள் காற்றை போல் எங்களை அடித்துக் கொண்டு போகிறது. சரிங்களா? நம்மளுடைய நீதி சுயநீதி இதுதான். 7 ஸ்திரீகள் சொந்த வஸ்திரம்னா நம்மளுடைய நீதியை பத்தி பேசுறதுக்கு என்ன இருக்குது? ஒண்ணுமே இல்லை. சுயநீதியை பேசுறது நாங்க எங்க வஸ்திரம் போதும், நான் 4 பேருக்கு ஏழைக்கு உதவுறேன், 4 பேருக்கு அதை எல்லாம் உலக இந்து முஸ்லீம் கூட செய்யறேன், அப்பனா அவங்க பரலோகம் போயிடுவாங்களா? கடவுள் இல்லைன்னு சொல்ற பெரியார் மோத கொண்டவங்களே நல்ல நல்ல காரியமா பண்ணிட்டு இருக்கிறாங்க, அப்ப அவங்க எல்லாம் பரலோகம் போயிடுவாங்களா? அப்ப இது இந்த நீதியை பத்தி சொல்லலைங்க. இது செய்ய வேண்டிய நம்ம மேல விழுந்த கடமை. நம்மளுக்கு கீழானவர்களுக்கு உதவி பண்றது எல்லாருமே தான் செய்யறாங்க. கடின இருதயம் உள்ள மனிதர்கள் கூட அநேக சேவைகள்லாம் இதெல்லாம் செய்யறாங்க. ஆனா அவர் சொல்ற நீதியின் வஸ்திரம்ங்கிற அந்த ஒரு விஷயம் கிறிஸ்துவுக்குள்ளாக பெற்றுக்கொள்கிற பாவ மன்னிப்பு, அவருக்குள்ளாக நாம் நீதிமானாக்கப்படுறது, நித்திய ஜீவனுக்காக கிறிஸ்துவை விசுவாசிப்பது தான் அந்த நீதியின் வஸ்திரம். அதுக்கப்புறம் அந்த நீதியின் வஸ்திரத்தை தரித்த பிறகு ரட்சிப்பின் வஸ்திரம் 1,44,000 பேருக்குரிய ஒரு வஸ்திரத்தை நாம் தரித்து கொண்டு நம் மனவாட்டிக்குரிய வாய்ப்புல போகணும். ஓகே. ஆக இந்த வாய்ப்புக்குரிய ஒரு விஷயம் நம்மளை இந்த உலகத்திலிருந்து பேர் கிறிஸ்தவ மார்க்கத்திலிருந்து பாபிலோன் குமாரத்திலிருந்து என்னுடைய சியோனே வெளியே வான்னு கூப்பிடுறாரு. இப்படி கூப்பிடும் பொழுதுதான் ஒரு சில வசனங்களை நம்ம அடுத்த கூடுகையில நம்ம பார்க்கலாம். அப்ப அவர் 2ஆம் வருகையில கூப்பிடும் பொழுது மத்தேயு 24:15 படிங்க. மத்தேயு 24:15 முதல் பக்கம் 37. மேலும் பாழாக்குகிற அருவருப்பை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறானே, வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன். நீங்கள் அதை பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்க காணும்போது யூதேயாவில் இருக்கிறவர்கள் மலைகளுக்கு ஓடி போக கடவர்கள். இதெல்லாம் படிச்சு புரிஞ்சு இந்த பாலாக்கும் அருவருப்பு எங்க உட்கார்ந்து இருக்குன்னா நம்ம இருதயத்திலே உட்கார்ந்து இருக்கிறத புரிஞ்சுக்க முடியுதா? இந்த பாலாக்கும் அருவருப்புக்குரிய மதுபானம், இந்த ஆர்சி போதனை, புரோட்டஸ்டான்ட் போதனைகள்லாம் நம்ம உள்ளரிக்க இருக்குதா? நாம் தானே தேவனுடைய ஆலயம். இதை வாசி புரிஞ்சிட்டீங்கன்னா யூதேயாங்கிறது அன்னைக்கு கிறிஸ்து வந்திருக்கும் போது அன்னைக்கு இருந்த யூத மார்க்கம், இன்னைக்கு ஆண்டவருடைய 2ஆம் வருகையை எதிர்பார்த்திருக்கிறது கிறிஸ்தவ மார்க்கமாகிய இன்னைக்கு இருக்கிற யூதயா. இந்த கிறிஸ்தவத்துக்குள்ளதான் நம்ம இருக்கிறோம். அது 2ஆம் வருகையில ஒரு யூதயாவா இருக்கு. அன்னைக்கு யூதர்கள் எதிர்பார்த்தாங்க கிறிஸ்துவ, இன்னைக்கு யார் எதிர்பார்க்கிறா? யூதர்களா இருந்து நாம தான் அந்த யூதர்கள். சரிங்களா? ஆண்டவர் 2ஆம் வருகையில வருவார்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இல்லையா? இப்படி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கும்போது யூதேயாவிலே பாலாக்கும் அருவருப்பு உட்கார்ந்துருக்கா கிறிஸ்தவத்திலே. இந்த பாலாக்கும் அருவருப்பு யாருன்னு புரிஞ்சிருச்சா? யாரு? அந்த கிறிஸ்து, இந்த பொய் போதகம், இந்த பாலாக்கும் அருவருப்பு, இந்த மதுபானம் புரிஞ்சிருச்சுன்னா நீங்க மலைகளை நோக்கி ஓடி போங்க. எந்த மலைக்கு ஓடுறது? சரிங்களா? அப்ப எந்த மலைக்கு ஓடணுங்கிறத நம்ம வரக்கூடிய கூடுகையில அடுத்த கூடுகையில நம்ம ஓடணும். இப்ப ஓடிதான் ஆகணும். புரியுதுங்களா? தொடர்ந்து வாசிங்க மத்தேயுல. வீட்டின் மேல் இருக்கிறவன் தன் வீட்டிலே எதையாவது எடுப்பதற்கு இறங்காதிருக்க கடவன். இப்ப இந்த ஓட்டத்தை பிடிக்கிறவங்க எதை நோக்கி தான் போகணும்? மலைகளை நோக்கி போகணும். சரிங்களா? அப்படி ஓடும் போது நீங்க வீட்டுல இருந்தீங்கன்னா மேல் வீட்டுல இருக்கிறவங்க கீழே இறங்கி வரக்கூடாது. இது என்னது கீழே இறங்கி வரக்கூடாது?
ஓகே, இதையும் நம்ம அடுத்த கூடுகையில பார்க்கலாம். தொடர்ந்து வாசிங்க. வயலில் இருக்கிறவன் தன் வஸ்திரங்களை எடுப்பதற்கு அப்ப வயல்ல இருக்கிறவன் ட்ரெஸ் எல்லாம் என்ன ஆயிரும்? அழுக்கா இருக்கும். வீட்டுக்கு தானே வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணும். வயல்ல இருக்கிறவன் வீட்டுக்கெல்லாம் வராத அப்படிங்கிறார். எல்லாமே மாறுபாடா சொல்றாரு பாருங்க. அந்நாட்களிலே கர்ப்பவதிகளுக்கும் பால் கொடுக்கிறவர்களுக்கும் ஐயோ. யார் இந்த கர்ப்பவதிகள், யார் இந்த பால் கொடுக்கிறவங்க? ஆண்டவர் தான் 2ஆம் வருகையில வந்துட்டார். இப்பெல்லாம் புள்ள பத்துக்காம இருக்கிறோம். நம்ம எல்லாம் யாருக்கு பிறந்தவங்க? நம்ம தாய்க்கு தானே பிறந்திருக்கிறோம். நம்ம தாய் தகப்பனுக்கு. தாய் தானே கர்ப்பவதியா இருந்து நம்மளை பெத்து எடுத்திருக்கிறாங்க. உங்க தாய்க்கும் தகப்பனுக்கும் சரி, தாய்க்கு ஏதாவது கர்ப்ப வேதனை வந்திருக்கா? இப்பெல்லாம் சிசேரியன் வந்துருச்சு, வழி இல்லாம பிள்ளை பெத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆண்டவர் 2ஆம் வருகையில வந்தா பால் கொடுக்கிறவர்களுக்கும் கர்ப்பவதிகளுக்கும் பால் கொடுக்கிறவர்களுக்கும் ஐயோ. அப்ப இது லிட்டரலா கர்ப்பவதிகளுக்கும் பால் கொடுக்கிறவங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரா? யார் இந்த கர்ப்பவதிகள், யார் இந்த பால் கொடுக்கிறவங்க? சரிங்களா? இதை பத்தி சிந்திக்கலாம். அடுத்த தொடர்ந்து, நீங்கள் ஓடி போவது மாறி காலத்திலாவது ஓய்வு நாளிலாவது சம்பவியாதபடிக்கு. இதெல்லாம் நம்மளுக்கு என்ன சொல்றாருன்னா எச்சரிப்பு. இதெல்லாம் பார்த்துக்கோங்க. கர்ப்பவதிகள் பால் குடிக்கிறவங்களுக்கு எல்லாம் ஐயோ, இந்த மாதிரி மாறி காலம் ஓய்வு நாள்ல ஓடுறது ரொம்ப கஷ்டம். இது மாதிரி சூழ்நிலை மகா உத்தர காலம்னு ஒன்று வந்திருக்கும். நீங்க இதுல இருந்து தப்பிக்க முடியாத சூழ்நிலையெல்லாம் இருக்கும். நீங்க மேல் வீட்டுல இருந்தா கீழே இறங்காதீங்க, வயல்ல இருந்தா வீட்டுக்கு வராதீங்க. லூக்கா 17:34 படிக்கலாம். இந்த எச்சரிப்புக்கு நாம் புரிந்து கொண்டோம்னா, இந்த அழைப்பை புரிஞ்சுக்கிட்டு இந்த எச்சரிப்பின் சத்தத்துல எங்கை நோக்கி ஓடணும்? இப்ப மலைகளை நோக்கி ஓடணும். படிங்க. லூக்கா 17ஆம் அதிகாரம் வசனம் 34 முதல். அந்த ராத்திரியில் ஒரே படுக்கையில் படுத்திருக்கிற 2 பேரில் ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான். பாருங்க, 2 பேர் படுக்கையில படுத்திருப்பாங்களாம். ஒருத்தன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், ஒருத்தன் கைவிடப்படுவான். யார் அந்த ஏற்றுக்கொள்ளப்படுகிறவன், யார் கைவிடப்படுறவன் தெரியுமா? சரி, ஒருவேளை ஏற்றுக்கொள்ளப்படுற இடம் எது தெரியுங்களா? பரலோகராஜன் தானே. படிங்க, இப்ப தொடர்ந்து வாசி. திரிகை திரிக்கிற 2 ஸ்திரீகளில் ஒருத்தி ஏற்றுக்கொள்ளப்படுவாள். மாவரைக்கிறவங்கள ஒருத்தி ஏற்றுக்கொள்ளப்படுவாள், ஒருத்தி கைவிடப்படுவாள். அப்ப ஏற்றுக்கொள்ளப்படுற நம்ம என்ன எதிர்பார்க்கிறோம்? பரலோகம் தானே எதிர்பார்க்கிறோம். படிங்க. வயலில் இருக்கிற 2 பேரில் ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், மற்றவன் கைவிடப்படுவான் என்று உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். உடனே சீசர்கள் எங்கே ஆண்டவரே ஏற்றுக்கொள்ளப்படுவார்கள்? இந்த கேள்வி வருதா வரலையா? நம்மளுக்கு கேள்வி வர்றதுக்கு முன்னாடி நம்ம எங்க ஏற்றுக்கொள்ளப்படணும்னு நினைக்கிறோம்? பரலோகம் தானே. இப்ப பாருங்க, ஆண்டவர் பெரிய சிக்கலை உண்டாக்கிட்டார். படிங்க. அவர்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக எங்கே ஆண்டவரை என்றார்கள். அதற்கு அவர் பிணம் எங்கேயோ அங்கே கழுகுகள் வந்து கூடும் என்றார். பிணம் இருக்கிற இடத்துல ஏற்றுக்கொள்ளப்படுவாங்க அப்படின்ட்டார். அப்படித்தானே சொல்லியிருக்கா? இல்ல வேற எதுவும் தப்பா சொன்னா சொல்லுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். நம்ம என்ன எதிர்பார்க்கிறோம்? பரலோகம். ஆனா இங்க என்ன சொல்லிட்டாரு? பரலோகத்தை சொன்ன மாதிரி தெரியல. பிணம் எங்கேயோ அந்த இடத்துல கழுகுகள்லாம் கூடி வந்து ஒரு இடத்துல இருக்கும், அந்த இடத்துல ஏற்றுக்கொள்ளப்படுவாங்கன்றார். இதற்கான பதில அடுத்த வாரம் பார்க்க போறோம். இதெல்லாம் எச்சரிப்பு நம்மளுக்கு. எங்கெங்க இருக்கக்கூடாது, எங்கெங்க இருக்கணும், இதெல்லாம் அடையாள பாஷையில சொல்லி இருக்கிறார். இதெல்லாம் தீர்க்க தரிசனம். இது இப்ப பார்த்தது அத்தனையுமே தீர்க்க தரிசனம் தான். இன்னைக்கு பாடமே முழுவதுமே அப்படி என்னமோ ஏதோ ஒரு உலகத்துக்கு போயிட்டு ஏதோ ஒரு படத்தை பார்த்துட்டு திரும்பி வந்து உட்கார்ந்துருக்க மாதிரி இருக்கும். அடுத்த வாரமும் இதே மாதிரி தான் பார்க்க போறோம். சரிங்களா? அப்ப இது எல்லாமே அடையாள பாஷையில் சொல்லி இருக்கிறார். யாருக்கு உணர்த்துவேன்னு சொன்னாரு? பால் மறந்தவர்களுக்கும் பால் குடி மறந்தவர்களுக்கும் பால் குடிக்கிற மறக்கிறவங்களுக்கு தான் சொல்றேன்னு இருக்காரு. ஆனா யாருக்கு ஆபத்துன்னு சொல்லிட்டாரு? பால் கொடுக்கிறவங்களுக்கு. குழந்தைகளா இருந்து பாலை மறந்துட்டீங்கன்னா எஸ்கேப். ஆனா பாலை குடுக்கறத குடிச்சுக்கிட்டு அப்படியே இருந்தீங்கன்னா அவங்களுக்கு தான் ஐயோ. ஓகே ஓகே, இந்த ரிசல்ட்டை அடுத்த வாரம் பார்க்க போறோம். யார் அந்த பால் குடிக்கிறவங்களும் பால் கொடுக்கிறவர்களும் கர்ப்பவதிகளும் யாருங்கிறத பார்ப்போம். அதே மாதிரி மேல் வீடு என்ன, கீழ் வீடு என்ன, வயல்னா என்ன, ஒரு 2 பேர் ஸ்திரீகள் என்ன பண்ணுவாங்க? ஒருத்தி எங்க ஏற்றுக்கொள்ளப்பட, ஒருத்தி எங்க கைவிடப்பா. 2 பேர் பெட்ல இருப்பாங்களாம், படுக்கை. ஒருத்தன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், ஒருத்தன் கைவிடப்படுவான். எந்த இடத்துலனா பணம் இருக்கிற இடம். என்னையா அது? பணத்துக்கு எங்க இதுக்கு கழுகு போகும்? நம்மள கழுகுன்னு சொல்லிட்டாரு. அப்படித்தானே? அப்ப கழுகு எது திங்க போகும்? பணத்தை திங்க போகும். பணம் இருக்கிற இடத்துல கழுகு பணத்தை திங்க ஒண்ணு சேரும் அப்படிங்கிறார். பரலோகத்துல பணமா இருக்குது அப்படி எதுவும் சொல்ல முடியுமா? அப்ப பரலோகம் இல்லை, கன்ஃபார்ம். சரிங்களா? சரி, சத்தியம் எங்க இருக்குன்னு தேடு. யோபு புத்தகத்துல இந்த வசனம் இருக்கு, பிணம் எங்கேயோ. சரிங்களா? ஓகே, இந்த ரகசியத்தெல்லாம் தெரிந்து கொள்ள
இரண்டாம் வருகையின் எதிர்பார்ப்புல நம்மளை அழைத்த அழைப்பு பரலோக அழைப்புல உறுதிப்படுத்தி கொள்வதற்கு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில நம்ம இருக்கிறோம்னு நல்லா புரிஞ்சிருச்சு. நாம அவளை விட்டு வெளியே வரணும். வெளியே வரும் பொழுது எதை நோக்கி ஓடணும்? ஓட்டம் தாங்க. ஓடணும், ஓட்டம் தான். கடைசியா ஒரே ஒரு வசனத்தை படிச்சுட்டு போகலாம். ஆபகுக்கு 2:14 நினைக்கிறேன். அந்த வசனம் அங்கே தானே, அதுதானே எழுதியிருக்கு பாருங்க. அங்கே 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 சாட்ல இல்ல இல்ல என்ன எழுதியிருக்கு? எழுதியிருக்கா? எந்த வசனம் படிங்க? 2:2. ஓகே, படி. பக்கம் 1084. படி. ஆபகுக் 2:2. அப்பொழுது கர்த்தர் எனக்கு பிரதியுத்தரமாக, நீ தரிசனத்தை எழுதி அதை கடந்தோடுகிறவர்கள் வாசிக்கும்படி பலகையிலே தீர்க்கமாக வரை. கடந்து ஓட போறவங்க நம்ம தான். நம்ம எங்க ஓடணும்? இப்ப யூதேயாவில இருந்து மலைகளுக்கு இப்படி ஓடுறவங்க தீர்க்கமா எழுதப்பட்ட பலகையில எழுதப்பட்ட ஒரு தீர்க்க தரிசனம் இருக்கான். அதை வாசி ஓடும் போதே பார்த்துக்கிட்டே ஓடணும். நாங்க அதெல்லாம் சாட்டு போட்டிருக்கோமே, என்னைக்காச்சும் கேள்வி கேட்டிருக்கிறீங்களா? என்னமோ வரைஞ்சி வச்சிருக்கிறீங்க, அப்படித்தானே? அதுக்கு இந்த வசனத்துக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? இந்த சாட்டை பத்தி நம்ம படிக்க போறோம். அங்க எழுதப்பட்ட வசனத்துக்கான தீர்க்க தரிசனத்தை வரைஞ்சி வச்சிருக்கிறாங்க. சரிங்களா? இதெல்லாம் நாங்க வரையலங்க. இதெல்லாம் 100 வருஷத்துக்கு முன்னாடியே வரைஞ்சி தெளிவா இதுதான் அப்படின்னு வரைச்சி வச்சுட்டு போயிட்டாங்க அவங்க. 2:2. சரிங்களா? இப்ப கடந்து ஓடக்கூடிய நிலைமையில இப்ப யார் இருக்கிறா? நம்ம ஒருவேளை படுக்கையில இருந்தோம்னா ஏற்றுக்கொள்ளப்படுகிற இடத்துல இருக்கிறோமா, இல்ல அதே படுக்கையில படுத்திருக்க போறோம்? ஓகேங்களா? ஒருவேளை மாவரைச்சிக்கிட்டு இருந்தோம்னா குழந்தைங்கிறதுக்கு அங்கே போக போறோமா, இல்ல இந்த பழைய இடத்துலயே மாவரைச்சிக்கிட்டு இருப்போமா? சொல்லுவாங்க ஒரு சில விஷயத்துல காமெடியா சொல்லுவாங்க, வெரி நைஸ் அப்படிம்பாங்க. அப்படின்னா அதாவது ஒருத்தர் பாடம் எடுத்தாராம் ஏதோ ஒரு விஷயத்த, அங்கே ஆடியன்ஸ் உட்காந்துருக்கும், வெரி நைஸ் அப்படின்னாராம். திரும்ப எடுக்கணும் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப எடுத்தாராம். அது திரும்ப முடிஞ்சோடனே வெரி நைஸ்னாராம். 3வது வரையும் சொன்னோடனே ஏன் அப்படி வெரி நைஸ் வெரி நைஸ்ன்னு சொன்னோடனே, அரைச்சமாவே அரைக்கிறியே, அதான் ரொம்ப நைஸா இருக்கு அப்படின்னு சொன்னாராம். அந்த மாதிரி இல்லாம நம்ம அரைச்சமாவை அரைக்க வரல. சரிங்களா? சத்தியத்துல இன்னும் தெளிவடைஞ்சு நம்ம தெளிவுக்குள்ள போவதற்கு, நம்ம இப்படிப்பட்ட தெளிவுக்குள்ள நம்ம ஓடுறவங்க இதை பார்த்துட்டு தெளிவா புரிஞ்சுட்டு ஓடணும் அப்படிங்கிறதை நம்ம புரிந்து கொள்ளலாம். வாய்ப்பு இருந்தால் நம்ம அடுத்த கூடுகையிலோ அதுக்கு அடுத்த கூடுகையிலையோ இந்த சாட்டை பற்றி நம்ம பார்ப்போம். அடுத்த கூடுகையில் இந்த அடையாள பாஷைகளுக்குரிய வியாக்கியானங்களை வேத ரீதியாக நம்ம ஆராய்ச்சி செய்வோம். நாம் எங்க இருந்து எங்க கடந்து ஓடுவதற்கு இந்த அடையாள பாஷைகள்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு, இந்த தீர்க்க தரிசனத்தை புரிந்து கொள்வதற்கு நாம் எந்த அளவுக்கு ஒப்பு கொடுக்கிறோங்கிறத ஒப்பு கொடுத்து, இந்த சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும், இந்த சத்தியத்துக்குள்ளாக தெளிவுக்குள்ள சத்தியத்தினாலே சுத்தம் செய்யப்பட தேவன் தாமே நம்மளை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமாம். இந்த ஒரு கூடுகைக்கு நிறைவாக என்னுடைய மூத்த சகோதரர் அர்லாந்து அவர்கள் நம்மளை ஜெபத்திலே வழி நடத்துவார்.